வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ள போகலாம். வருடம் பல கடந்து விட்டது. என் மனம் அவன் மீதான காதலில் இருந்து மாறவில்லை. ஆனால் அதை கூற அவன் அருகே இல்லை. மீண்டும் அவனை காணும் நாளுக்காக காத்திருக்கிறேன். அவனுக்கு மனமாகி இருந்தால் என்ற கேள்வி எழும்போதெல்லாம் மனம் கனக்கிறது. அவனை சந்திக்க நேர்கையில் எப்படியான சூழ்நிலை அமைந்தாலும் பாதகமில்லை. அவனை ஒருமுறையேனும் சந்தித்து விட வேண்டும் என்றே நினைக்கிறேன். என் நினைவோடு நிறைந்துவிட்ட அவனை சந்திக்க ஒரு வாய்ப்பு தருவாயா காலமே? ஆர்த்தி தன் நாட்குறிப்பில் எழுதி முடிக்க அவள் கைபேசி சினுங்கியது. நாட்குறிப்பை மூடி வைத்தவள் கைபேசியை எடுத்து பார்த்தாள். அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்திருந்தது. சிறிய சலிப்புடன் அதை அட்டன் செய்து காதில் வைத்தாள். அவளுக்கு பணி இடமாற்றம் வந்திருப்பதாக தெரிவிக்க மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஆர்த்தி. அழைத்தவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். ஆகா, இப்போதான் கேட்டேன், உடனே கிடைச்சிருச்சு. சிதுவை பார்க்க முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும், பார்ப்போம் என நினைத்தவள் அறை விட்டு வெளியே வந்தாள். தன் தாய் தந்தையிடம் பணியிட மாற்றத்தை பற்றி கூறினால் அடுத்த வாரம் அங்கே செல்ல வேண்டும் என்றாள். அடுத்த வாரமே சேரணுமா? எப்படிம்மா, எங்கு தங்குவ என்று ஆர்த்தியின் தாய் கேட்க, அம்மா, அந்த ஊர் என்ன நமக்கு புதுசா? என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் சீக்கிரம் வீடு பார்த்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றாள். சரிடா, பார்த்து பத்திரமா இரு. நாங்கள் ஒரு 2 மாதம் கழித்து அங்கே வந்துடுறோம் என்றார் ஆர்த்தியின் தந்தை பாலன். சரிப்பா, நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்க, நான் நல்ல வீடாக பார்த்துட்டு வரேன். ஆர்த்தி, அந்த வரனுக்கு என்ன பதில் சொல்கிறது? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். உன்னை மிஸ் பண்ண அந்த பையன் விரும்பலையாம். அவங்க அப்பாவே நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டுட்டாரு. நான் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு போயிட்டேன். ஏதாவது ஒரு பதில் சொல்லுமா என்று பாலன் கேட்க, அப்பா, ஒரு 2 மாதம் டைம் வேணும், கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்கு ஓகேங்கிறதுக்காக நம்ம உடனே சம்மதிக்க முடியாது இல்லையா? இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நான் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். ஏண்டி, அதுவரை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்திருப்பாங்களா? ஏன் காத்திருந்தா என்ன? பதிலுக்கு பதில் பேசாத ஆர்த்தி. நல்ல பையன், பேசி முடிச்சிடலான்னு சொன்னால் கேளு என்று சுந்தரி புலம்ப, அம்மா புரிஞ்சுக்கோ, நான் யாரையும் காத்திருக்க சொல்லலை. அவங்களுக்கு அவசரம்னா வேறு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டோம். எனக்கு வேறு மாப்பிள்ளை கிடைக்காம போயிடுவாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க என்ற ஆர்த்தி வேறு எந்த வாதமும் செய்யாமல் தன் அறைக்கு சென்று விட்டாள். என்னங்க இப்படி பிடி கொடுக்காமையே பேசுகிறா? அந்த பையன் நல்ல பையன், குடும்பமும் நல்ல குடும்பம், இவளை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டு போகிறாளே, நீங்களும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க என்று சுந்தரி பாலனிடம் குறைப்பட்டாள். அவள் என்ன சின்ன பொண்ணா சுந்தரி? படிச்சிருக்கா, வேலைக்கு போகிறா, நல்லது கெட்டது புரிஞ்சு நடந்துக்கிறா. பொறுப்பான பொண்ணை எப்படி திட்ட முடியும்? கொஞ்ச நாள் சுதந்திரமாக இருக்க நினைக்கிறா போல. அதுதான் வேறு ஊருக்கு மாற்றல் வாங்கிட்டு போகிறா. தனியாக விட்டு பார்ப்போம். நம்ம பொண்ணு எப்பவும் தப்பு செய்ய மாட்டா. நாம் அவள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அவளோட பலம். அதை நாமளே கெடுக்க வேண்டாம். அது சரிங்க, இப்போ மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறது? ஆர்த்தி சொன்னதையே சொல்லுவோம். என்னவோ பண்ணுங்க. அவளோட சேர்ந்துக்கிட்டே நீங்களும் இப்படி பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கல. நமக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவளை கட்டி கொடுத்தா தான் அடுத்தடுத்து பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி சென்றாள் சுந்தரி. பாலன் யோசனையில் பால்கனி சென்றார். ஆர்த்தி மனசில் என்ன இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான்னு தெரியல. ஒருவேளை அவன் மனசில் யாராவது இருப்பாங்களா? நம்மக்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டோன்னு மறைக்கிறாளோ என்று நினைத்தவர் அவரிடம் இது குறித்து எப்படி பேசுவது என்று சிந்திக்க தொடங்கினார். நாட்கள் நகர ஆர்த்தி மாற்றலான ஊருக்கு உற்சாகத்துடன் கிளம்பினாள். பாலன் அவளை பேருந்து நிலையம் வரை சென்று விட்டு வந்தார். ஆர்த்தி பேருந்தில் ஏறி அமர்ந்ததும் அவர் விடைபெற்று கிளம்பினார். ஆர்த்தி தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாள். அவள் எதிர்பார்த்து செல்லும் வாழ்க்கை அவளுக்கு கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பகுதி 2. ஆர்த்தி கட்டிட பொறியியல் படித்துள்ளாள். இதுவரை மதுரையில் பணியாற்றி கொண்டிருந்தவள் தற்போது கோவைக்கு மாற்றல் வாங்கி கொண்டு வருகிறாள். அவள் வருங்காலத்தை தேடி. ஆர்த்தியின் 10 பருவம் வரை பாலன் கோவையில் பணியாற்றி கொண்டிருந்தார். அதன்பின் மாற்றல் வாங்கி கொண்டு சொந்த ஊருக்கே சென்று விட்டார். அந்த பருவத்தில்தான் ஆர்த்தியின் மனதில் காதல் மொட்டு அரும்பியது. அந்த காதலை அவள் அவனிடம் கூற அவனோ இவளை சிறுபெண் என கூறி மறுத்து விட்டான். அந்த நேரத்தில் பாலனும் சொந்த ஊருக்கு மாற்றல் வாங்கிவிட அவள் காதல் மொட்டு பாதி மலர்ந்த நிலையில் நின்றுவிட்டது. அவனை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் முடியாமல் தவித்து கொண்டு இருந்தாள். அவள் தவிப்பு தெரியாமல் வீட்டில் வரன் பார்க்க ஆரம்பித்தனர்.
அதிலிருந்து தப்பிக்க பணியிட மாற்றம் வாங்க நினைத்தால் மாற்றல் வாங்குவது என்றான பின் கோவைக்கு சென்று அவனை தேடலாம் என்று தோன்றியது. சட்டென உதித்த யோசனையில் மேலிடத்தில் விண்ணப்பிக்க இதோ மாற்றலும் கிடைத்துவிட்டது. இனி அவனை தேடி கண்டுபிடிப்பது ஒன்றுதான் பாக்கி. சித்து, நான் வரேன், உன்னை தேடி வரேன் என்று சொல்லி கொண்டவள் இமை மூடி அவன் முகம் கண்டாள். மெல்லிய புன்னகையுடன் கோவை நோக்கி பயணப்பட்டாள். விடியலில் கோவை பேருந்து நிலையத்தில் கால் பதித்தாள். அவளை அழைத்துச் செல்ல கோவை கிளையில் பணிபுரியும் சக ஊழியர் வினய் வந்திருந்தார். இவள் பேருந்தில் இருந்து இறங்கவும் அவர் நெருங்கவும் சரியாக இருந்தது. நீங்க தானே ஆர்த்தி என்ற கேள்வியோடு தன்னை நெருங்கியவனை புன்னகையுடன் பார்த்து ஆமென தலையசைத்தாள். வாங்க என்றவன் முன்னே நடக்க ஆர்த்தி அவனை பின்தொடர்ந்தாள். மேடம், நீங்கள் தங்கறதுக்கு ஹாஸ்டல் அலுவலகத்தில் நம்மளோட வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட ரூமை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் அங்கே தங்கிக்கலாம். ஒரு வாரத்தில் ஒரு நல்ல வீடாக பார்த்து தரேன் என்றான் அவன். வினய் அண்ணா, நீங்கள் என்னை பெயர் சொல்லியே கூப்பிடுங்க. கூப்பிடலாம், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் ஆர்த்தினே கூப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம் ஆர்த்தி, என்னை அண்ணான்னு கூப்பிட்டதுக்கும் மரியாதையை நடத்துறதுக்கும். சரி, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அண்ணா. ஆதவன் மெல்ல மேலெழுந்து வந்தது. அதன் கதிர்கள் புவிகளைத் தொட புவிமகள் உடல் சிலிர்த்து எழுந்தாள். காலை நேர பரபரப்பு அந்த மாநகரத்தை மெல்ல மெல்ல ஆட்கொள்ளத் தொடங்கியது. தேநீரை அருந்தியபடி உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா என கேட்டாள் ஆர்த்தி. என்னை பற்றியா என்ற வினய் யோசனையுடன் அமர்ந்திருந்தான். சொல்ல விருப்பமில்லைன்னா வேண்டாம். அப்படி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைம்மா என்றான் வினய். ஏனென்னா அப்படி சொல்கிறீங்க? எனக்கு யாரும் இல்லைம்மா. அப்படின்னா வளர்ந்தது ஆசிரமத்தில். இப்போ தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். நீ அண்ணான்னு கூப்பிட்டதும் ஏதோ ஒரு புது உறவு கிடைச்சிட்ட உணர்வை தருது. நன்றிம்மா அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னா? நானும் பக்கத்தில் தான் இருக்கேன் ஆர்த்தி. ஒரு 2 தெரு தள்ளி. இந்த ஏரியாவிலிருந்து நம்ம அலுவலகம் பக்கம். அதனால் அதிகமான ஊழியர்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஃபோனில் தான் பேசினோம். எனக்காக நீங்கள் மெனக்கெட்டு இத்தனை தூரம் உதவி செய்கிறீங்க. யார் புதுசாக வந்தாலும் உதவி செய்வேன் ஆர்த்தி. ஆனால் யாரும் இத்தனை தன்மையாக நடந்துக்கிட்டது இல்லை. பார்த்ததுமே பழக யோசிப்பாங்கல்ல. என்னோட உருவம் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது நம்ம வீட்டு ஆளுங்க அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. உங்களை நீங்களே குறைவாக மதிப்பிடாதீங்க அண்ணா. உண்மைதான். மற்றவங்க இப்படி நினைப்பாங்களோன்னு நினச்சி நானே என்னை குறைவாக மதிப்பிட்டுக்கிறேன். சுய பச்சாதாபம் எனக்கு அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை மாற்றிடுறேன் பாருங்க என்றாள் ஆர்த்தி புன்னகையுடன். உன்னை மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி வரை என்னோட தங்கச்சியே இருப்பதானே? கண்டிப்பாக. நீங்கள் அடித்து துரத்தினாலும் போக மாட்டேன். நான் கொஞ்சம் அடமன்ட் என்றாள். அதற்குள் அவள் தங்க வேண்டிய இடம் வந்துவிட இருவரும் ஆட்டோவை விட்டு இறங்கினர். ஆர்த்தியை வேதாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஓகே நான் கிளம்புறேன். ரூம்மேட் வேதா கிட்ட கொஞ்சம் பேசுங்க, நம்ம ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் என்று விட்டு நகர்ந்தான் வினய். பரவாயில்லையே, இந்த சிடுமூஞ்சி கூட உங்ககிட்ட சிரித்து பேசிட்டு போகுதே என்றாள் வேதா. நாம் எப்படி பேசுகிறோமோ அதுக்கான பிரதிபலிப்பு திரும்ப வரும் என்றாள் ஆர்த்தி புன்னகையுடன். 1 மணி நேரத்தில் அந்த அறையில் தங்கியிருந்த 4வரும் ஆளுக்கு ஒரு திசையாய் பறந்தனர். வேதாவும் ஆர்த்தியும் அவர்களின் அலுவலகம் நோக்கி ஸ்கூட்டியில் கிளம்பினர். வேதா அந்த ஏரியாவை பற்றி விளக்கியபடியே வண்டியை செலுத்தினால் சற்று நேரத்தில் அலுவலகத்தை வந்தடைந்தாள். பகுதி 3. 1 வாரம் வேகமாக கடந்தது. ஆர்த்தி அலுவலகத்திலும் தங்கியிருந்த அறையில் உள்ளவர்களிடம் நன்றாக பழகிவிட்டாள். வேறு அறையோ அல்லது தனி வீடோ தற்போதைக்கு வேண்டாம் என்று நினைத்தவள் வேதாவின் அறையிலேயே தொடர்ந்து தங்குவதற்கு முடிவெடுத்து அவளிடம் அது பற்றி பேசினாள். வேதா, நானும் உங்களோடவே தங்கிக்குவா? ஓ, தாராளமா. எங்களுக்கும் பங்கீட்டுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றவங்க ஒத்துப்பாங்களா வேதா? கண்டிப்பாக. மாலினியும் ஈஸ்வரியும் ஸ்டூடெண்ட். வீட்டில் தர காசில் தான் இங்கே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி அக்ஷயாவுக்கும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. நல்ல ஆள் கிடைச்சா ரூம்மேட்டாக சேர்த்துக்கலான்னு தான் இருந்தோம். உன்னை அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீயும் எங்களை மாதிரி தான் இருக்க. அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நைட்டு அவங்களோட கலந்து பேசிடுவோம். சரி என்ற ஆர்த்தி சற்று இடைவெளி எடுத்து நான் சைட்டுக்கு கிளம்புறேன். வினய் அண்ணா வெயிட் பண்ணுறாங்க. சாயந்தரம் பார்க்கலாம் என்று விட்டு நகர்ந்தாள். அந்த சிடுமூஞ்சி இவகிட்ட மட்டும் சிரித்து பேசுது. நம்மை கண்டா முறைக்குது எல்லாம் என மனதில் நினைத்தவள் மௌனமாக அடுத்த பணியை பார்க்க ஆரம்பித்தாள். அலுவலகம் விட்டு வெளியே வந்த ஆர்த்தி வினயுடன் கட்டுமான பணி நடக்கும் இடம் நோக்கி பயணப்பட்டாள். அண்ணா, எனக்கு ஒரு முகவரிக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்களான்னு பார்க்கணும். சைட் விசிட் முடிச்சுட்டு அங்கே போகலாமா என்று தயக்கத்துடன் கேட்டாள் ஆர்த்தி. தாராளமாக போகலாம் ஆர்த்தி. இதை கேட்க ஏன் தயங்குற என்றவன் சற்று யோசித்து, ஆமாம், உனக்கு இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்களா என்ன என கேட்டான்.
சொந்தக்காரங்கெல்லாம் இல்லைண்ணா. அப்பா கொஞ்சம் வருஷம் இந்த ஊரில் தான் வேலை பார்த்தாரு. அப்போ நாங்கள் குடியிருந்த ஏரியாவில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதான். மதியம் போல் இருவரும் கிளம்பி ஆர்த்தி இருந்ததாக கூறிய ஏரியாவை அடைந்தனர். ஒரு வழியாக அடையாளம் கண்டு கொண்டு சித்து இருந்த வீட்டின் கதவை தட்டினாள். கதவை திறந்தார் ஒரு நடுத்தர வயது பெண்மணி. யாருமா, என்ன வேணும்? அது சித்துன்னு இங்கே யாரும் இருக்காங்களா என்றாள் ஆர்த்தி தடுமாற்றத்துடன். சித்துவா? அப்படி யாரும் இல்லையே. அவரின் பதில் அவளை மௌனமாக்கியது. அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் தடுமாற்றத்தை கண்ட அந்த பெண்மணி, என்னம்மா என்று வினவினார். அது இவங்க சின்ன வயசில் இந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க அக்கா. அப்போ இந்த வீட்டில் குடியிருந்தவங்க பழக்கமாம். இப்போ அவங்களை பார்க்கலான்னு வந்தாங்க. அவங்க இல்லைனதும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. வேறு ஒன்றுமில்லை என்று வினய் சமாளித்தான். ஓ அப்படியா? நான் இங்கே வந்து 2 வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது என்றார் அந்த பெண்மணி. பரவாயில்லக்கா, ரொம்ப நன்றி, நாங்கள் வரோம் என்று அவரிடம் விடைபெற்ற வினய் ஆர்த்தி வா என்றபடியே அவள் தோள் பற்றி அழைத்துச் சென்றான். ஆர்த்தி, என்னாச்சு? திடீர்னு ஏன் அமைதியாக இருந்துட்ட? முகம் வேற வாடிப்போச்சு என்று கேட்க, ஒன்றுமில்ல அண்ணா, இது அவங்களோட சொந்த வீடு. அவங்க இங்கே தான் எப்பவும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டேன். இப்போ அவங்க இங்கே இல்லைனதும் ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். அப்படியா என்ற வினய் அவள் முகம் வாடியிருப்பதை விரும்பாமல், நீ தப்பாக எதுவும் யோசிக்காத ஆர்த்தி. வேலைக்காக வேற ஊருக்கு போயிருக்கலாமில்ல. இந்த வீட்டை விட பெரிய வீடாக வாங்கிட்டு போயிருக்கலாம். அவங்க உனக்கு அத்தனை முக்கியமானவங்களாக இருந்தால் நானே அவங்களை தேடி கண்டுபிடிச்சி தரேன். அதுக்காக நீ இப்படி முகத்தை வச்சுக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அவங்க அத்தனை முக்கியமானவங்க இல்லை. அதுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம், விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் ஆர்த்தி. அப்போ கொஞ்சம் சிரிக்கிறது என்றவள் வராத புன்சிரிப்பை வர வைத்து உதட்டில் ஒட்டி கொண்டு சிரிக்க அவள் நாடகம் புரிந்து வினையும் அதை ஏற்பது போல் பாவனை செய்தான். அலுவலகம் சென்றவர்கள் தம் பணியில் கவனத்தை செலுத்த மாலை மங்கி அவர்களை இல்லத்திற்கு செல்லும்படி பணித்தது. வேதாவும் ஆர்த்தியும் கிளம்ப ஆயத்தமாகினர். வேதாவின் மேஜையை நெருங்கினான் வினய். வேதாவிடம் நாளைய பணிக்கான சில தகவல்களை கேட்டான். வேதா, அந்த டிசைனிங் ஒர்க் நாளைக்குள்ள முடிஞ்சிடுமா? அவனின் திடீர் வருகையும் கேள்வியும் வேதாவை சற்றே திணறலுக்கு ஆட்படுத்தினாலும் அதை தன்னுள் மறைத்து கொண்டு முடிச்சிடும் சார் என்றாள். ஓகே, நாளைக்கே அந்த டிசைனை சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் செக் பண்ணிவிட்டு மேலிடத்துக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கணும். அடுத்த மாதத்துலேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பமாகிடும். ஸோ கொஞ்சம் வேகமாக பாருங்கள். நாளைக்கு நீ நேராக சைட்டுக்கு போயிடு. அங்கே இருக்கிற சின்ன சின்ன திருத்த பணிகளை கவனி. நான் மதியமாக வந்துடுறேன். நாளைக்கு தீபன் வந்துடுவாரா என்று வேதா ஆர்வமாய் கேட்க என்றான் அவள் முகம் பாராமல். அப்பாடா, இனிமே இந்த சிடுமூஞ்சிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் என்றாள் வேதா. அதை கேட்டு இருவரும் திடுக்கிலுடன் அவளை பார்க்க, ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேனா என்றாள் வேதா. அதை கேட்டு சிரித்த ஆர்த்தி, இப்போவும் அப்படித்தான் பேசுகிறீங்க வேதா என்றிட தன் உதட்டை கடித்தவள் வினைமுகம் பார்த்து, சாரி, அது சும்மா விளையாட்டுக்குத்தான் நான் அப்படி சொன்னேன் என்றாள். இட்ஸ் ஓகே, நீங்கள் சொல்கிறதும் உண்மைதானே, நான் சிடுமூஞ்சி தான் என்று விட்டு ஆர்த்தியை பார்த்தான். சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு பார்ப்போம். வினய் அவளுக்கு சைகையால் விடை கொடுத்துவிட்டு தன் இருசக்கர வாகனத்தை கிளப்பினான். கோச்சிக்கிட்டாரு போல என்றாள் வேதா மெல்லிய குரலில். என்ன சொன்னீங்க வேதா என்று ஆர்த்தி வினவ, அது ஒன்றுமில்ல, கிளம்பலாம் என்றவள் தன் வண்டியை கிளப்பினாள். இருவரும் தங்கள் குடியிருப்பு பகுதியை அடைந்தனர். மற்றவர்களும் ஆர்த்தி அங்கேயே தங்கிக் கொள்ள சம்மதம் தெரிவிக்க மகிழ்வுடன் அவர்களுக்கு நன்றி சொன்னாள். எதுக்கு நன்றி எல்லாம் சொல்கிற ஆர்த்தி? நீ என்னை சும்மாவா தங்க போகிற? எல்லாமே பங்கீடுதானே என்றாள் அக்ஷயா. ஆமாம் அக்கா, இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒரே ஊர், ரொம்ப நாள் பழகினாங்க. நானும் புதுசு. என்னையும் உங்களில் ஒருத்தியை ஏற்றுக்கிட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமில்ல ஆர்த்தி, பழைப்பு தேடி வந்த ஊரில் கூட இருக்கிறவங்க தான் துணை. அப்படியான துணை நல்லவங்களாக அமைகிறதும் அமைச்சிக்கிறதும் தான் முக்கியம். அதுவும் பொண்ணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவுதான். அக்கா, உங்கள் வயசுக்கும் வார்த்தைகளுக்கும் அதிக இடைவெளி இருக்குது என்றால் வியப்பாக. வயசை விட அனுபவத்திற்கு ஆற்றல் அதிகமார்த்தி. நான் அந்த மாதிரி நிறைய அனுபவங்களை அனுபவிச்சிருக்கேன். சரி, அதை விடு, நான் டியூட்டி கிளம்புறேன். சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு நேரமாக தூங்குங்க என்ற அக்ஷயா அறையுள்ளே நுழைந்து கொண்டாள். அடுத்த அரை மணியில் குளித்து தயாராகி பணிக்கு கிளம்பி சென்று விட்டாள். அக்ஷயா அக்கா வாழ்க்கையில் நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்களா வேதா? அவளோட அனுபவங்களை அவகிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆர்த்தி. நான் சொல்கிறது அவளுக்கு பிடிக்காது என்றாள் வேதா புன்னகையுடன். புரியுது என்ற ஆர்த்தி இரவு உணவை உண்டுவிட்டு அங்கே இருந்த பால்கனிக்கு சென்றாள்.
இரவின் இருளில் வெண்ணிலாவின் வட்டமுகம் தந்த பிரகாசத்தில் இருள் சற்றே அகன்று வெள்ளி நிற ஒளி வானமெல்லாம் பரவி இருந்தது. பகுதி 4. அந்த நிலவின் ஒளியில் அவன் முகம் தெரிய சற்றே தன் நினைவுகளை பின்னோக்கி செலுத்தினாள் ஆர்த்தி. அன்று முதல் முறையாக தாவணி கட்டி பள்ளிக்கு செல்ல கிளம்பி வீட்டு வாசலுக்கு வந்தாள் ஆர்த்தி. அப்போது, என்ன ஆர்த்தி, இன்னைக்கு தாவணியெல்லாம் கட்டியிருக்க, என்ன ஸ்பெஷல் என்று கேட்டபடியே அவளை நெருங்கினான் சித்து. அவன் கேசம் காற்றில் கலைந்திருக்க அதை ஒரு கையால் கோதியபடியே அவன் நடந்து வர அந்த அழகில் மயங்கிய தன் விழிகளை இமைக்க முடியாமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஏ, உன்னைத்தான் என்று அவளின் தோள்களை பற்றி உலுக்கினான் சித்து. அவன் தீண்டல் உடலெங்கும் மாற்றத்தை ஏற்படுத்த முதல் முறை நாணம் அவளை ஆட்கொண்டது. அவள் மெல்ல தலை குனிந்து அந்த நாணத்தை அசைப்போட, என்னடி ஆச்சு என்றபடியே அவள் தலை நிமிர்த்தினான் சித்து. அவன் விழி பார்க்க முடியாமல் அவள் விழிகள் தடுமாறி அங்குமிங்கும் அலைப்பாய்ந்தது. அதை கவனித்தவன், ஆர்த்தி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, ஏன் இப்படி இருக்க என்று அச்சம் கலந்த குரலில் வினவினான். அவனின் அச்சம் அவளை அசைக்க தன் உணர்வுகளை கஷ்டப்படுத்தி கட்டுப்படுத்தி, அதெல்லாம் ஒன்றுமில்ல சித்து, ஸ்கூலுக்கு தாவணி கட்டிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறேன், அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. உன்னை யார் இதெல்லாம் கட்டிட்டு போக சொன்னது? எப்பவும் போல் போக வேண்டியது தானே. இன்றைக்கி கல்ச்சுரல்ஸ் இருக்குது சித்து, அதான். சரிவா, நானே ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, வேண்டாம். ஏன் வேண்டாம்? பாவாடை தாவணியை கட்டிக்கிட்டு நிற்கவே தடுமாறுற, எப்படி பஸ் பிடிச்சு போவ? அதுவும் அரையடி இருக்கிற உனக்கு பஸ் கம்பி கூட எட்டாது. ஒழுங்காவா, எனக்கு டைம் ஆகுது. நான் ஒன்றும் அரையடி இல்லை, 5 அடி இருக்கேன். நீ பனைமரத்தில் பாதி இருக்கிறதுனால உனக்கு யாரை பார்த்தாலும் அரையடி மாதிரி தான் தெரியும். காலங்காத்தில் கடுப்பேற்றாத சித்து, எனக்கு இன்றைக்கி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வேறு இருக்குது. குள்ளச்சி, ரொம்ப அழட்டிக்காத. ஏதோ போனால் போகட்டுன்னு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் சீன் போடுறேன். யார் சீன் போடுறா? நீ தான் அங்கிள்கிட்ட அடம் பிடிச்சி பைக் வாங்கிட்டு சீன் போடுற. நேற்று வரை நீயும் பஸ்ஸில் குரங்கு மாதிரி தொங்கிட்டு தானே போனேன். இப்போ வந்து பெரிய வள்ளல் மாதிரி எங்களை ட்ராப் பண்ணுறீங்களா? ஏ வாயாடி, உன் வாயாடித்தனத்தை என்கிட்ட காட்டாத. அப்படி தான் காட்டுவேன். என்னடா பண்ணுவேன்? இப்படி மண்டையில் கொட்டுவேன் என்றபடியே அவன் கையோங்க ஆன்ட்டி அங்கிள் என்று கத்தியபடியே சித்துவின் இல்லத்திற்குள் நுழைந்தாள். ஏன் நில்லுடி என்றபடியே அவனும் அவளை பின்தொடர இவளின் குரல் கேட்டு வந்த மரகதத்தின் மேல் மோதி நின்றாள் ஆர்த்தி. அவளை தொடர்ந்து வந்த சிதுவும் அவள் மேல் மோதி நிற்க மீண்டும் மின்சாரம் பாய்ந்து சிலையானாள் பாவையவள். ஏண்டா, காலங்காத்தால் அவளோட வம்பளக்க போயிட்டியா? உன் அப்பன் பார்த்தா தோலை உரிச்சிடுவார் என்று சிதுவை மிரட்டினாள் அவன் அன்னை மரகதம். ஆமாம், அளக்குறாங்க வம்பு. கொள்ள கத்திரிக்காய் ட்ரெஸ்ஸை பாரு, சோளக்காட்டு பொம்மையாட்டம். பாருங்கண்டி என்றவள் சினுங்க மரகதம் சிதுவின் தோளில் 2 தட்டு தட்டி, சின்ன பிள்ளைய எப்பவும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு போடா, போய் கிளம்புற வழியை பாரு என்றார். அம்மா, நான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூப்பிட்டா ரொம்ப பண்ணுறாம்மா என்று புகார் கூறினான். ஏன் கண்ணு, அப்படியா என்று மரகதம் கேட்க, ஆமாம் ஆண்டி, இவனை நம்பி எப்படி உட்கார முடியும்? இவனே புதுசு, என்னை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறான். நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்பா. ஓஹோ, அப்படியா? அடியே, நீ கெஞ்சினாலும் இனி உன்னை என் வண்டியில் ஏற்ற மாட்டேன். நாங்கள் எதுக்கு கெஞ்சணும்? எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாரு. இவர் வந்து நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போவாருன்னு காத்திருக்க நாங்கள் என்ன லூஸா என்றவள் பழிப்பு காட்டினாள். அப்படியா? அப்படிதான். எங்கள் அப்பா இருக்காரு, சுந்தர் மாமா இருக்காரு. அதுவும் இல்லைன்னா மகேஷ் இருக்கான். அவங்களோட போனாலும் போவேனே தவிர உன்னை நம்பி வரமாட்டேன். சரிதான், போடி குள்ளச்சி என்றவன் அவளை ஒரு முறை முறைத்துவிட்டு தன் அன்னையை பார்த்து, அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். சாரி சித்து, உன்னோட வர பயமாக இல்லை, வெட்கமாக இருக்குது என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டாள் ஆர்த்தி. ஆர்த்தி தூங்கல என்று குரல் கேட்டு நினைவு கலைந்தாள் ஆர்த்தி. வேதா நின்றிருந்தாள். தூங்கணும் என்றவள், ஆமாம், உங்களுக்கு ஏன் வினய் அண்ணாவை பிடிக்க மாட்டேங்குது என்று வினவினாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல ஆர்த்தி, அவர் தான் எப்பவும் சிடுசிடுன்னு பேசுவார். ஓ, அப்போ அவங்க சிரித்து பேசினா நீங்களும் பேசுவீங்களா? ஓ, தாராளமா. இப்போ உன்கிட்ட பேசலை, என்கிட்ட பேசுகிறது இருக்கட்டும், அவர்கிட்ட என்ன பேசுவீங்க என்று கேட்டுவிட்டு அவளை ஆழமாய் பார்த்தாள் ஆர்த்தி. என்ன பேசுவேனா? என்ன அர்த்தம்? ஆஃபீஸ் விஷயங்களை தான் பேசுவேன் என்றாள் வேதா அவள் முகம் பாராமல். அப்போ சரி என்ற ஆர்த்தி மெல்லிய சிரிப்பை உதிர்த்துவிட்டு குட் நைட் என்றாள். குட் நைட் என்று வேதாவும் உறங்கச் சென்றாள். பகுதி 5. மறுநாள் காலை வேதாவோடு எப்போதும் போல் அலுவலகம் கிளம்பியவள் வழியில் கட்டுமான பணியிடத்தில் இறங்கிக் கொண்டாள். இவ்விடத்தில் செய்ய வேண்டிய திருத்தப் பணிகளை செவனே செய்து கொண்டிருந்தாள். மதியம் போல் அங்கே வருவதாக கூறியிருந்த வினய் மணி 3 வராமல் போகவே அவனுக்கு அழைத்தாள். ஹலோ அண்ணா, வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆர்த்தி, அதுக்குள்ளே ஒரு வேலை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரை வந்திருக்கேன்.
ஹாஸ்பிட்டலா? என்னாச்சண்ணா? பதறாத ஆர்த்தி, எனக்கு ஒன்றுமில்ல. தீபன் ஹாஸ்பிட்டல் வரை போகணும்னு சொன்னார், அதுக்காக தான் வந்தேன். இங்கே தான் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஓ அப்படியா, சரிண்ணா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் வேதாவை வர சொல்லியிருக்கேன். இல்லை ஆர்த்தி, நீ அங்கேயே இரு, தீபனோட நான் அங்கே தான் வரப்போகிறேன். கொஞ்ச நேரம் வந்துடுவோம். சரி அண்ணா, வெயிட் பண்ணுறேன் என்றவள் அழைப்பை துண்டித்தாள். அரை மணியில் வினயின் வண்டி சத்தம் கேட்டு மேலடுக்கிலிருந்து எட்டி பார்த்தாள். கீழே வினையுடன் ஒரு ஆடவனும் ஒரு கர்ப்பிணி பெண்மணியும் வந்திருப்பதை கண்டாள். யார் அவங்க என யோசித்தவள், ஓ தீபன் சாரும் அவங்க ஒய்ஃபும் போல என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு கீழே சென்றாள். அங்கே அவள் கண்ட காட்சி, வினய் தீபனின் மனைவி அமர நாற்காலி ஒன்றை எடுத்து போட, தீபன் அவளிடம் 5 நிமிஷம் ஒரு விசிட் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் என்று கூறிக்கொண்டு இருந்தான். அவன் முதுகுப்புறமே ஆர்த்திக்கு தெரிந்தது. அவர்களை சற்றே நெருங்கி வினயண்ணா என்று அழைக்க வினயும் திரும்பினான். ஆர்த்தி, நீயே வந்துட்டியா என்றவன், இவரு தான் நம்ம ஹெட் தீபன் என்று அறிமுகப்படுத்த, ஆர்த்தி திரும்பி அவனை பார்த்து புன்னகையாய் தன் வணக்கத்தை தெரிவிக்க, அவள் கண்கள் அதிர்ச்சியில் நிலைக்குத்தி அப்படியே நின்றுவிட்டது. ஆர்த்தி என்றான் தீபன் வியப்புடன். தீபன், இவங்க தான் ஆர்த்தி, மதுரையிலிருந்து டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்காங்க என்றான் வினய். அவன் வார்த்தையில் தன்னை சமாளித்து கொண்டு தெளிந்தாள் ஆர்த்தி. ஹலோ சார், ஐ எம் ஆர்த்தி என்றால் அவனை அறியாதவள் போல. அவளுக்கு என்ன மறுமொழி கூறுவது என தெரியாமல் மொழித்தான் தீபன். ஆம், ஆர்த்தியின் சித்துதான். அவன் அருகே இருந்த கர்ப்பிணியை ஏறிட்டு பார்த்த ஆர்த்தியின் மனம் சொல்லிலடங்கா மாற்றங்களுக்கு ஆளானது. அதை உணராத சித்தார்த் தீபனோ ஒருவேளை இவன் நம்மை மறந்துட்டாளோ என்று எண்ணிக்கொண்டான். இருவரையும் கலைத்த வினய், தீபன் போகலாமா என்று கேட்க, போகலாம் என்றான் சித்தார்த் தீபன். ஆர்த்தி தன் பார்வையை திருப்பிக் கொண்டு முன்னே நடக்க, வினயும் தீபனும் அவளை பின்தொடர்ந்தனர். வரிசையாக ஒவ்வொரு அடுக்காக பார்வையிட்டவர்கள் அங்கங்கே செய்ய வேண்டிய திருத்தங்கள், சேர்க்க வேண்டிய மாற்றங்கள் குறித்து விவாதித்து எழுதி கொண்டனர். முழுதாக 1 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. இன்னும் அவர்கள் பார்வையிட வேண்டிய பகுதிகள் முழுமையடையவில்லை. வினயும் தீபனும் பேசி கொண்டிருந்தனர். அப்போது கீழே தீபனிடம் வந்திருந்த பெண் நாற்காலிலேயே உறங்கிவிட அதை கவனித்தாள் ஆர்த்தி. கூட வந்தவங்க நினைப்பே இல்லாமல் இருக்கிறத பாரு என்று மனதில் அவனை திட்டிக் கொண்டவள் வினயை நெருங்கினாள். வினயண்ணா, இவங்க ஒய்ஃப் உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க, பாவம். இந்த மாதிரி நேரத்தில் இப்படியே அவங்களை கவனிச்சிக்கிறது? வீட்டில் விட்டுட்டு வரதில்ல? என்ன தான் ஹெட்டோ, நம்ம வெயிட் பண்ணலாம், அவங்களை முதலில் விட்டுட்டு வர சொல்லுங்க என்று காரமாக கூறினாள். அவள் வார்த்தைகளை கேட்டு வினய் துணுக்குற்றான். இதுவரை தீபனை யாரும் இப்படி பேசியதில்லை. என்னதான் தீபன் சிரித்து அனைவரிடம் பேசினாலும் கோபம் வந்தால் அவ்வளவுதான், உண்டு இல்லை என்று செய்து விடுவான். ஆர்த்தி, ஏன் இப்படி பேசுகிற என்று அவளை ஜாடையால் அமைதியாய் இருக்கும்படி கூற, என்ன தப்பாக பேசிட்டேன்? உண்மைதானே சொல்கிறேன். யாராவது கர்ப்பிணி பெண்ணை இப்படி கட்டிட வேலை நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா? யோசிக்க வேண்டாம். எத்தனை டஸ்ட் இருக்குது அவங்களுக்கும், உள்ளே இருக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது இவரோட முதல் கடமை இல்லையா என்று பொறிந்தாள் ஆர்த்தி. வினய் தவித்தான். அவள் கூறுவது உண்மைதான். தீபன் தன்யாவை மருத்துவமனையிலே காத்திருக்கும்படி கூறினான். ஆனால் அவள்தான் பிடிவாதமாக உடன் வந்தாள். இங்கே ஆர்த்தி தீபனை சாடி பேசுவதை அவனால் ஏற்கவும் முடியவில்லை, ஏற்காமல் மௌனம் காக்கவும் முடியவில்லை. ஆர்த்தி, உண்மை தெரியாமல் மற்றவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது என்று பொதுவாக இருவருக்கும் சமாளிப்பாக பேசி வைத்தான் வினய். வினய், நீங்கள் தன்யாவை வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க, நான் இங்கே இருக்கிற வேலையை ஆர்த்தி மேடம் கிட்ட சொல்லிடுறேன் என்று அழுத்தமாக பேசினான் தீபன். தீபன், நான் எப்படி? நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றான் வினய் தயக்கத்துடன். ஏன் வினய், எனக்காக இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டிங்களா? ஆல்ரெடி 2 வாரமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். வந்ததுமே ஆஃபீஸ் வந்துட்டேன். மதியமே ஹாஸ்பிட்டல் போகிற வேலை வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வர்றது எனக்கு தான் அலைச்சலாக இருக்கும். அதான் ஒரு உதவி கேட்டேன். சரி விடுங்க, தனியாக வெயிட் பண்ணட்டும், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவன் அடுத்த தளம் நோக்கி சென்றான். என்னன்னா அது இப்படி பேசுகிறாரு என்றாள் ஆர்த்தி வினயிடம். என்றவன் தீபனிடம், தீபன், தன்யாவுக்கு என்னோட வரதில் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றான். தட்ஸ் குட், வாங்க நானே அனுப்பி வைக்கிறேன் என்றவன்
வினயை நெருங்கி அவன் தோள் மேல் கை போட்டு கீழே செல்ல திரும்பினான். சற்றென்று நின்றவன் ஆர்த்தியை பார்த்து, வெயிட் பண்ணுங்க மேடம், வந்துடுறேன் என்று விட்டு நடந்தான். கீழே சென்றவர்களை மேலே இருந்து பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஆர்த்தி. இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் இப்போது கரையை உடைத்து கொண்டு வெளியேறியது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சித்து? என்னை மறந்துட்டுல்ல? கடைசி வரை என் உண்மையான அன்பு உனக்கு புரியவே இல்லை. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது என தன்னுள் இருந்தவனிடம் கூறி தன் குமுறலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். கீழே தீபன், தன்யா, வினையோட வீட்டுக்கு போயிடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வர நேரமாகும், அதான் சொல்கிறேன் என்றான். நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் பாருங்க. இல்லை இல்லை, இத்தனை மணிக்கு மேலே ஆட்டோவில் தனியாக அனுப்ப முடியாது, நீங்கள் வினையோட போங்க. வேண்டாம் சித்து என்றாள் தன்யா தளர்ந்து போன குரலில். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வினையோட கிளம்புங்க, வினை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க என்று விட்டு கைபேசி எடுத்து தன் அன்னையின் எண்களை தொடர்பு கொண்டான். ஹலோ சித்து, சொல்லுப்பா என்றார் மரகதம். அம்மா, தன்யாவை என் கூட வேலை பார்க்குற வினையோடு அனுப்பியிருக்கேன், அன்னைக்கு கூட வந்தாரே அவரோட தான். நீங்கள் தன்யாவை எதுவும் சொல்லாதீங்க என்றான் கராரான குரலில். அவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் முன்னாடியே சொல்லிட்டியே, இப்போ எதுக்கு திரும்பவும் ஆரம்பிக்கிற? அம்மா, என்ன? சண்டை போடாதீங்க, எனக்கு வேலை இருக்குது, தன்யாவை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லத்தான் கூப்பிட்டேன், இப்போ வச்சிட்றேன் என்று விட்டு அவரின் பதிலை எதிர்பாராமல் அழைப்பை துண்டித்தான். கண்களை மூடி ஒரு நெடிய மூச்சை இழுத்து விட்டவன் மேலே நோக்கி ஆர்த்தி தன் முதுகுப்புறத்தை காட்டியபடி நின்றிருந்தாள். இவளுக்கு நிஜமாகவே நம்மை அடையாளம் தெரியலையா, இல்லை வேணும்னே தெரியாத மாதிரி நடிக்கிறாளா என கேட்டபடியே அவள் இருந்து தளம் நோக்கி நடந்தான். அவன் வருகையை கால் சத்தத்தில் உணர்ந்தவள் தன் கண்ணீரை உள்ளிழுத்து தன் மனதை சமன் செய்து முகத்தை கைக்குட்டையால் அழுந்து துடைத்து திடமான பார்வையுடன் அவனை எதிர்கொள்ள தயாரானாள். போகலாமா என்றவன் குரல் மிக அருகில் கேட்க இம்மென்று கூறிவிட்டு நடந்தாள். ஒவ்வொரு தளமாக கடந்தவர்கள் பணி செய்திகளை தவிர வேறு செய்திகளை பேசிடவில்லை. அவர்கள் பணி முடியவும் மாலை மங்கவும் சரியாக இருந்தது. இருவரும் கட்டிடத்திலிருந்து கீழே இறங்கி வந்தனர். வினை இன்னும் வரவில்லை. சித்து தன் இருசக்கர வாகனத்தை நோக்கி எட்டு வைத்தான். ஆர்த்தியோ வினையின் எண்ணிற்கு அழைக்க அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. வேதாவின் எண்ணிற்கு அழைக்க அது தொடர்பெல்லைக்கு அப்பால் உள்ளதாக கூறியது. யோசனையுடன் கைகளை பிசைந்தபடியே நின்றிருந்தவளை அணுகினான் தீபன். ஏதாவது பிரச்சனையா? அவன் குரல் கேட்டு நிமிர்ந்தவள் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு நடக்கத் தொடங்கினாள். ஆர்த்தி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நானே ட்ராப் பண்ணுறேன் என்றபடி அவள் கைப்பிடித்து நிறுத்தினான் தீபன். அவன் கைகளை உதறிவிட்டாள். மிஸ்டர், என்ன இதெல்லாம் என்று கத்தினாள். ஆர்த்தி, எதுக்கு இத்தனை டென்ஷன் ஆகுறீங்க? ட்ராப் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். உங்கள் உதவி எதிர்பார்த்து யாரும் இங்கே காத்திருக்கல, புரியுதா? எதுக்கு கோவப்படுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஆர்த்தி. என்னை இன்னும் அடையாளம் தெரியல. சித்துடி என்றான் உரிமையுடன். ஹாய் ஆர்த்தி, வேலை முடிஞ்சுதா என்று கேட்டபடியே அங்கே வந்தாள் வேதா. அப்பா என்றிருந்தது ஆர்த்திக்கு. முடிஞ்சது வேதா, உங்களுக்கு கால் பண்ணினேன், ஆனால் டவர் கிடைக்கல. ஓ, இந்த ஃபோன் அப்பப்போ இப்படி தான் பண்ணுது, அடுத்த மாதமாவது ஃபோனை மாற்றணும் என்ற வேதா ஹாய் தீபன் என்றிட ஹாய் என்றான் அவன். உங்களோட தான் இந்த மேடம் தங்கியிருக்காங்களா என்று அவன் கேட்க, ஆமாம் தீபன். சரி கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்று விட்டு தன் வண்டியை எடுத்தான். ஆர்த்தி வேதாவின் வண்டியில் ஏறிக்கொள்ள வண்டி கிளம்பியது. சித்து ஒருபுறமும் ஆர்த்தி மறுபுறமாக பிரிந்து சென்றனர். பின்புறமாக அமர்ந்திருந்தவள் விழிகள் எதிர்ப்புறமாக செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அதை தன் வண்டியில் இருந்த கண்ணாடி வழியை பார்த்து விட்டான் தீபன். குள்ளச்சி, என்கிட்டயே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இரு, உன்னை சுத்தலில் விடுறேன் என்று புன்னகையுடன் கூறிக்கொண்டான். பகுதி 6. அறையை அடைந்த ஆர்த்தி குளியலறைக்குள் தன்னை புகுத்தி கொண்டாள். ஏன் ஆர்த்தி, அவனை பார்த்தது சகஜமாக பேசியிருக்கலாமே. அவனுக்கு கல்யாணமாக இருந்தாலும் இல்லைனாலும் அவனை எதிர்கொண்டு உன்னோட அன்பின் ஆழத்தை புரிய வைக்கணும்னு தானே நினச்சிருந்த, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிட்ட என்று கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்திடம் கேட்டாள். அவனை ஒரு பொண்ணோட பார்த்ததும் மனசு கஷ்டமாயிடுச்சு. எனக்காகவே காத்திருப்பான்னு நினைக்கல, இருந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல என்று கூறியவள் கண்கள் நீரை கசிய, எது கலர? அவன்தான் அப்பவே சொன்னானே, உனக்காக நான் காத்திருக்க மாட்டேன், அதானே நடந்திருக்கு. அமைதியாயிரு, அழுது உன் பலகீனத்தை வெளிப்படுத்தாதே. அவன் முன்னாடி நீயும் கெத்தாக இருக்கணும், அதான் உனக்கு நல்லது. இல்லைனா அவன் அதையே உன்னை கலைக்க ஒரு வாய்ப்பாக எடுத்துப்பான். முகத்தை தண்ணீரில் அடித்து கழுவ அந்த தண்ணீரில் அவள் கண்ணீரும் கரைந்து ஓடியது. முகம் கழுவி வந்தவள் செவிகளுக்கு கைபேசியின் மெல்லிய இசை கேட்க கட்டிலில் கிடந்த கைபேசியை நோக்கி சென்றாள். ஆர்த்தியின் தந்தை அழைத்திருக்க அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். ஹலோ அப்பா, ஆர்த்தி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா.
அங்கே எல்லாம் செட் ஆகிடுச்சா? வேறு வீடு பார்த்துட்டியா? இல்லைப்பா, இப்போதைக்கு இந்த ரூமே போதுன்னு நினைக்கிறேன். ஏம்மா, நாங்கள் அங்கே வர வேண்டாமா? எதுக்குப்பா தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு தங்கச்சிகளும் அலையணும். நீங்கள் அங்கேயே இருங்க, அதுதான் எங்கள் 3 பேருக்கும் வந்து போக வசதியாக இருக்கும். இங்கே கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விதமாக தான் பழகிறாங்க, அதனால் பயப்பட எதுவும் இல்லைப்பா என்றவர் சற்று இடைவெளி எடுக்க, அப்பா என்னாச்சுப்பா என்றாள். இல்லைடா ஆர்த்தி, நீ அங்கே ரூமில் இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் நானும் அம்மாவும் வரோம். எங்களுக்கும் அங்கே எல்லாம் சரிப்பட்டுச்சுன்னா நீ அங்கேயே இருக்கலாம், இல்லைனா வீடு பார்த்துடலாம். இப்போது ஆர்த்தி மௌனமாக, என்னடா கோவமா என்றார் பாலன். சேச்சே, அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா. உங்கள் பொண்ணோட பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம் தானே. நீங்கள் வந்து பாருங்கள், அப்புறமா உங்கள் முடிவை சொல்லுங்கள். நான் எதுவும் நினைக்கல. அப்போ சரி என்றவர் சர்ச்சை தங்கி, ஆர்த்தி அந்த வரன் வீட்டிலிருந்து திரும்பவும் கூப்பிட்டுருந்தாங்கடா. நீ சொன்னதை நான் மேலோட்டமாக சொன்னேன். பொண்ணு கொஞ்சம் டைம் கேட்குறான்னு. அதுக்கு அவங்க, அப்படின்னா இப்போ நிச்சயம் பண்ணிப்போம், 6-7 மாதம் கழித்து கல்யாணத்தை வச்சுப்போன்னு சொல்கிறாங்க. ஆர்த்தி என்னடா சொல்ல? அப்பா எனக்கு யோசிக்கணும், திடீர்னு முடிவெடுக்க முடியலப்பா. நீ வேணா அந்த பையனோட பேசி பார்க்குறியா? இல்லைப்பா, அது தயங்காத ஆர்த்தி, பேசிப்பாரு. பேசினா ஒரு தெளிவு கிடைக்கலாம், அதான் சொல்கிறேன். சற்று யோசித்தவள் தயக்கத்துடன் சரி என்றிட அவரும் மகிழுடன் அழைப்பை துண்டித்தார். கைபேசியை கட்டிலில் போட்டவள் பொத்தென்று மெத்தையில் அமர அவள் சிந்தை முழுவதும் குழப்பமே வியாபித்திருந்தது. சித்து ஆர்த்தி குறித்த யோசனையுடனே வீட்டை அடைந்தான். ஏண்டா கண்டவனோடு அவளை அனுப்பி வைக்கிற என்ற கடுங்குரல் அவனை கலைக்க தலை நிமிர்ந்தான். எதிரே மரகதம் கனல் பார்வையோடு நின்றிருந்தார். இப்போ என்ன என்றவன் சோஃபாவில் அமர்ந்தான். ஏற்கனவே இவளால் போனதெல்லாம் பத்தாதா? எவனோ ஒருத்தனோட வந்துரு, இருக்கிற மானமும் போகணுமா? அம்மா, அது யாரோ இல்லைம்மா, என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற நண்பன் தான். நான் தானே அனுப்பி வச்சேன். ஃபோன் பண்ணி தெளிவாக சொன்னேன் தானே. இப்போ ஏதோ பேசுகிறதுக்காக அதை எடுத்து வச்சு பேசாத என்றான் தன் காலில் இருந்த சாக்ஸை கலைந்தபடியே. சித்து, அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற. இது நல்லதுக்கு இல்லை. அம்மா, சும்மா தொடங்காமல் காஃபி கொண்டு வாங்க, தலை வலிக்குது. எது சொன்னாலும் என் வாயை அடைச்சிடு என்றபடியே சமையலறை உள்ளே சென்றார் மரகதம். சோஃபாவில் இருந்து எழுந்தவள் தன் அறை நோக்கி செல்ல மெல்லிய அழுகுரல் கேட்டு நின்றான். கதவை தள்ள அது திறந்து கொண்டது. உள்ளே தாரிணி மகேஷின் புகைப்படத்தை கட்டிக்கொண்டு அழுதபடி படுத்திருந்தாள். தாரிணி என்ற அழைப்புடன் உள்ளே நுழைந்தாள். தாரிணி சமாளித்து எழுந்து அமர்ந்தாள். வாங்க என்றவள் கண்களை அவசரமாக துடைத்து கொள்ள, அழக்கூடாதுன்னு சொல்லியும் அழுத என்ன அர்த்தம்? இன்னைக்கு டாக்டர் அதைத்தானே சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதுன்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றுமில்ல சித்து, அவரோட ஞாபகம் வந்துடுச்சு, அதான் அழுகியை கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி, இனிமேல் அழமாட்டேன். எல்லாம் வாய்தான், சொல்கிற எதையும் செய்யறதில்ல என்றவன் முறைப்பாக அவளை பார்க்க அவள் தலை குனிந்து கொண்டாள். காஃபி கேட்டுட்டு இங்கே என்னடா பண்ணுற என்றபடியே வந்தார் மரகதம். அம்மா, அண்ணி அழாமல் பார்த்துக்கோ, அவங்க மனசால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தானே துணையாக இருக்கணும். நீங்களே கோபத்தோடு நடந்துக்கிறது சரியாக சொல்லுங்கள். அவள் சும்மா அழுதா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, இங்கே பாரு சித்து, இவளை பற்றி என்கிட்ட பேசாத. உங்ககிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேசுறது? இப்போ அவங்களுக்கு நம்மை விட்ட வேறு யார் இருக்கா? மாமியாராக இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து அவங்களை பாருங்கள், அப்போ தான் அவங்க வேதனை உங்களுக்கு புரியும். பேசுடா, நல்லா பேசு. நான் மாமியாராக யோசிக்கிறேன், அரக்கத்தனமாக நடந்துக்கிறேன், இப்படி என்ன வேணால் சொல்லிக்கோ. என் வேதனை புரியலை உனக்கு. அம்மா, உன்னை விட அதிக பாதிப்பு அவங்களுக்கு தானே. சித்து, வேணாம், இவளை பற்றி எதுவும் பேசாத. இவளை என்னால் பார்த்துக்க முடியாது. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா முடியாதுங்கிறது தான் என்றவர் முகத்தை திருப்பி கொண்டு வெளியேறினார். அண்ணி, அம்மா பேசுகிறத மனசில் ஏற்றுக்காதீங்க. அவங்களுக்கும் வேதனை இருக்கும் தானே. ஆனால் அந்த வேதனையோட கோபமும் சேர்ந்துருக்கிறதால தான் இப்படி நடந்துக்கிறாங்க. குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிடும். அதுவரை நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும். அழாதீங்க. அழுது என்ன ஆக போகுது? போனவங்க திரும்பி வரவா போகிறாங்க? இப்போ உங்கள் உடல்நிலையும் உங்கள் வயிற்றில் இருக்கிற சிசுவோட ஆரோக்கியம் தான் முக்கியம். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு துக்கத்திலிருந்து வெளியே வாங்க என்று ஆறுதல் வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு அறையிலிருந்து வெளியேறினான். தன் அறைக்குள் நுழைந்தவன் கண்கள் குளமாகியிருக்க அதை மறைக்க முடியாமல் குளியலறை சென்று கதறி அழுதான். கீழே மரகதமும் சமையலறையில் கண்ணீருடன் அமர்ந்திருக்க, தாரிணி தன்னை விட்டு சென்ற கண்ணாளனின் புகைப்படத்தை சுவற்றில் மாட்டிவிட்டு, அம்மா, அப்பா, சொந்த பந்தம் எல்லாத்தையும் உனக்காக தூக்கி போட்டுட்டு வந்தேன். ஆனால் நீ என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டியே, இது நியாயமா என கேட்க பதில் சொல்ல அவன் இல்லாமல் போனதை உணர்ந்து சோர்வுடன் கட்டிலில் அமர்ந்து விட்டாள்.
பகுதி 7. மறுநாள் அலுவலகம் கிளம்பிய சிதுவை நெருங்கினார் மரகதம். சித்து, சொல்லுங்கம்மா, நேற்று டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குல்ல? அவரை திரும்பி பார்த்தவன், அம்மா, அப்பவும் அண்ணி உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க தோண மாட்டேங்குதில்ல? உன்னை வந்து கேட்டேன் பாரு என்றவர் நகர முயல அவரின் கைப்பிடித்து நிறுத்தினான் சித்து. அம்மா, உன் அன்பு எனக்கு தெரியாதா? ஆனால் அதை காட்ட ஏன் யோசிக்கிறீங்க? அண்ணன் இருக்கும்போது கூட பரவாயில்ல, இப்போ அவனும் இல்லை. அவனோட உயிரை சுமந்துட்டு நிற்கிறவங்களை ஏன் சங்கடப்படுத்துறீங்க? பாவம் அம்மா. அதை கேட்ட மரகதத்தின் கண்கள் கலங்கியது. அதை தன் புடவை தலைப்பால் துடைத்தவர், எனக்கு மட்டும் ஆசையா என்ன? ஆனால் என்னால் அவளோட சகஜமாக பழக முடியல சித்து. மகேஷ் இருக்கிற வரை அவள் என்னோட சகஜமாக பழக முன்வரவே இல்லை. இப்போவும் என்னை எதிரியாக தான் பார்க்குறா. ஏதாவது சொன்னால் புரிஞ்சுக்காம கண்ணை கசக்கிறா. நான் என்னத்தை பண்ண என்றார். எனக்கு புரியுதுமா, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க உடம்பு ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. அதிக பாரம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரத்த சத்து வேற ரொம்பவே குறைவாக இருக்கான். ஏதோ மருந்து போடணுன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு ஊசி போட்டாச்சு, இன்னும் 3 போடணும். 2 நாளைக்கு ஒரு தடவை போகணும். அப்போது குழந்தை, உங்கள் கவலை உங்களுக்கு என்றவன், உங்கள் பேர குழந்தைக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்கான். இதில் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, எடுத்து பாருங்கள். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்றபடியே சித்து அறையிலிருந்து வெளியே வர அவன் தந்த ரிப்போர்ட்டில் இருந்த ஸ்கேன் புகைப்படத்தை பார்த்து ஆசையாக வருடி கொடுத்தார். பேர குழந்தையை பார்த்ததும் பிள்ளையை மறந்துட்டீங்க. காலை டிஃபன் எதுவும் போடுவீங்களா, இல்லை கிளம்பவா என்று குரல் கேட்க மரகதம் தன் பார்வையை திருப்பினார். அறையின் வாசல் கதவில் சாய்ந்தபடியே கைகளை மார்பின் குறுக்கே கட்டி நின்றவனை கண்ட மரகதத்தின் கண்கள் பனித்தது. அவனை நெருங்கியவர் வாஞ்சையுடன் அவன் தலையை வெரடி கொடுத்துவிட்டு, உன் அப்பாவையும் அண்ணனையும் உன் புருவத்தில் பார்த்து தான் மனசை தேத்திக்கிறேன். உன்னை விட்ட எனக்கு வேறு யாரிடா இருக்கா என்றார் மரகதம். அம்மா ப்ளீஸ், நான் ஆஃபீஸ் போகணும். திரும்பவும் நீங்கள் அழுதா நான் என்ன பண்ணுவேன் என கேட்டு அவரை கட்டி கொண்டான். சற்று நேரத்தில் சமாதானம் அடைந்தவர் அவனுக்கு காலை உணவை பரிமாற உணவு மேஜைக்கு அழைத்து சென்றார். அங்கே தாரணி முன்பே வந்து அமர்ந்திருந்தாள். மரகதத்தை கண்டவள் சிதுவை பார்த்து, பசிக்குது, அதான் வந்தேன் என்றாள். பசிச்சா போட்டு சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கணும் என்று மரகதம் கூற, தாரிணி, சாப்பிட வந்தது ஒரு குத்தமா? எதுக்கு இப்படி பேசுறீங்க என்று கண்கலங்க கேட்டாள். அண்ணி, அம்மா சாப்பிடத்தானே சொன்னாங்க, அதுக்கே அலறிங்க என்று கேட்க, எல்லோரும் என்னையே திட்டுங்க, எனக்காக கேட்க யாரு இருக்கா, எல்லாம் என் விதி என்றபடியே எழுந்து ஓடினாள். என்னம்மா அது, இப்போ புரியுதா? தொட்டதுக்கெல்லாம் அழுதா நான் என்ன தான் பண்ணுறது என்ற மரகதம் ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டார். நான் போய் பேசவா என்று சித்து தயக்கமாக கேட்க, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ உட்கார்ந்து சாப்பிடு என கூறி உணவை பரிமாறினார். அரை மனதுடன் பாதி சாப்பிட்டு எழுந்து கொண்டான். மரகதம் காலை உணவை தட்டில் வைத்து தாரணியின் அறை நோக்கி சென்றார். அறை உள்ளே இருந்த மேஜை மேல் தட்டை வைத்துவிட்டு மௌனமாக வெளியேறினார். அவர் வெளியே வரும் வரை வண்டியில் காத்திருந்தவன் அவர் வெறும் கையுடன் வெளியே வந்ததில் நிம்மதியுடன் அலுவலகம் கிளம்பினான். அவன் அலுவலகம் நெருங்கவும் வேதாவுடன் ஆர்த்தி அலுவலகம் வரவும் சரியாக இருந்தது. அவளை கண்டதும் அவன் மனதில் இருந்த கவலை மறைந்து முகத்தில் புன்னகை அரும்பியது. கேடி, என்னடெல்லாம் டைலாக் பேசின? கட்டினா உன்னைத்தான் கட்டுவேன், சாகர வரை மறக்க மாட்டேன் அப்படின்னு அழுது சீன் போட்டவ இப்போ என்னை அடையாளம் கூட தெரியாத மாதிரி நடிக்கிறா. இரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என மனதில் நினைத்தபடியே வேதாவின் வண்டியை இடிக்கும்படி சென்று நிறுத்தியவன் குட் மார்னிங் என்றான் இருவருக்கும் பொதுவாக. வேதா பதிலுக்கு குட் மார்னிங் என்றிட ஆர்த்தி எதுவும் கூறாமல் வண்டியிலிருந்து இறங்கி சென்றாள். மேடம் மரியாதை கூட குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க போல. அப்படியெல்லாம் இல்லை தீபன், காலையிலேருந்து ஏதோ டிஸ்டர்பாக இருக்கா, அதுதான். நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க என்று வேதா சென்றே அது கூற, ஏதாவது சீரியஸ் பிரச்சனையா என்றான். தெரியல தீபன், ஆனால் பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தோணலை என்றாள். ஓ என்றவன் யோசனையுடன் வண்டியை பார்க் செய்துவிட்டு அலுவலகம் உள்ளே நுழைந்தான். ஆர்த்தி தன் இருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்தபடியே தன்னரை நோக்கி சென்றான். அவன் செல்லும் வரை அவனை பாராமல் இருக்க பெரும்பாடுபட்டவள் அவன் அறைக்கு சென்றதை கடைக்கண்ணால் கவனித்து அறிய தன் பார்வை உயர்த்தி வினையை தேடினாள். வினை மற்றொரு அலுவலக ஊழியருடன் பேசி கொண்டிருப்பதை கவனித்தவள் அவனை நோக்கி சென்றாள். அண்ணா, ஆர்த்தி வந்துட்டியா? சாரிம்மா, நேற்று ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதான் பேச முடியல. பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு தானே? வேதா வந்துட்டாங்க தானே? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன் முகத்தில் கலகலப்பே காணோம். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றுமில்ல அண்ணா என்றவள் கூறிக்கொண்டே இருக்கும்போது அங்கு வந்த வேதா, உங்கள் பாசமலர் காலையில் சாப்பிடல, காரணம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா.
உருன்னு மூஞ்சியை வச்சிருக்கா என்று அவளை மாட்டிவிட வினய் ஆர்த்தியை கேள்வியை பார்த்தான். பசிக்கலன்னா அதான், வேற எதுவும் காரணம் இல்லை. இப்படி சொன்னாலே ஏதோ காரணம் இருக்குன்னு தான் அர்த்தம் என்றாள் வேதா. நீங்கள் வேற ஏற்றி விடாதீங்க வேதா. இப்போ என்ன ஏற்றி விடுறாங்க? சரியான காரணத்தை சொன்னால் அமைதியாக போயிட போகிறோம் என்றவளை முறைத்தாள் ஆர்த்தி. எனக்கு தெரியும் வேதா, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் என்றான் வினய் புன்னகையுடன். பாருடா, கடுவன் பூனை சிரிக்குது என்றவள் வாய் பிளந்தபடியே கூற வினய் அவளை முறைத்தான். திரும்பவும் மைண்ட் வைஸ் வெளியே கேட்குது வேதா என கூறி அவளை கலாய்த்தாள் ஆர்த்தி. சாரி என்றபடியே ஓடிவிட்டாள் வேதா. அவளை பார்த்து சிரித்தபடியே நின்றிருந்தவளிடம் அந்த அட்ரஸில் யார் இருந்தா ஆர்த்தி என கேட்டு அவள் சிந்தனையை தன் பக்கம் திருப்பினான் வினய். சிரித்து கொண்டிருந்தவள் முகம் சட்டென சுருங்கியது. குரல் தடுமாற எந்த அட்ரஸ் என்றாள். அவள் மாற்றத்துக்கு காரணம் அந்த முகவரிதான் என்பதை மனதில் குறித்து கொண்ட வினய் சரிவா கேன்டீன் போகலாம் என்று கூறி அவன் தோளில் கை போட்டு இழுத்துச் சென்றான். அவள் தோளில். பகுதி 8. கேன்டீனில் இருந்த நாற்காலியில் ஆர்த்தியை அமர்த்திவிட்டு உணவு வாங்கி வந்தான் வினய். எனக்கு பசிக்கலனா நீங்கள் சாப்பிடுங்க, ஒழுங்காக சாப்பிடு ஆர்த்தி என்று அதட்டி அவளை சாப்பிட வைத்தான். அவளும் அவன் அன்பை நிராகரிக்க முடியாமல் வேண்டா வெறுப்பாக உணவை உண்ணத் தொடங்கினாள். ஏன் ஆர்த்தி, உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாரு என்று கேள்வி கேட்டு அவள் வாயை கிளறத் தொடங்கினான் வினய். அப்பா ரயில்வே வேலையில் இருந்தாரண்ணா. இங்கே எத்தனை வருஷம் இருந்தீங்க? அது ஒரு 7-8 வருஷம் இருந்திருப்போம். ஒரே ஏரியாவில் தான் இருந்தீங்களா? ஆமாம் அண்ணா. அப்போ அக்கம் பக்கம் எல்லாம் நல்ல பழக்கம் இருந்திருக்குமல்ல? என்றவள் முகம் மாறியது. அதை மனதில் குறித்து கொண்டான் வினய். சற்றே இடைவெளி எடுத்து, ஏன் ஆர்த்தி, இங்கிருந்து போகும்போது நீ என்ன படிச்சிட்டு இருந்த? அது 10ஆவதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உன் கூட படித்த பசங்க பொண்ணுங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களோட தொடர்பில் இருக்கியா? இல்லைண்ணா. எக்ஸாம் முடிஞ்சதும் கிளம்பிட்டோம். ஊருக்கு போனதும் பழைய பொருட்களோடும் நண்பர்களின் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருந்த நோட் புக்கையும் பரன் மேலே தூக்கி போட்டுட்டாங்க. அதனால் யாரோட டச் இல்லாமல் போயிடுச்சு. என்ற வினய் ஏதோ யோசனையாக இருக்க, எதுக்கு அண்ணா இத்தனை டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க? எனக்காக நீ யாரையும் தேட வேண்டாம். நான் யாரை தேடியும் இங்கே வரல. கொஞ்ச நாள் சுதந்திரமாக இருக்கலான்னு வந்தேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு, வேலை பளுன்னு நமக்காக வாழ முடியாது. அதனால் கொஞ்ச நாள் எனக்காக வாழனாலும் வந்தேன். சரியா என கூறி புன்னகை சிந்தினாள். அவளின் இறுதி சொற்றொடர்களை கேட்டபடியே வந்தான் சித்து. அவளின் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிடுவாங்க என்ற வார்த்தைகள் அவன் மனதை கலங்க வைத்தது. அப்படின்னா ஆர்த்தி நம்மை தேடி வரலையா என்ற கேள்வி அவனுள் எழுந்தது. அவள் தன்னோட அன்பை சொன்னப்போ நீ ஏற்றுக்கல. அவள் இங்கிருந்து போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்ட. இப்போ புலம்பினா என்ன அர்த்தம் என்று எதிர்கேள்வி கேட்டது அவன் மனம். 1000 இருந்தாலும் என்னை சாகிற வரை மறக்க மாட்டேன்னு சொன்னாலே. அப்பாவை சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கும். படிப்பு, வேலை, புது புது நண்பர்கள். எப்படி உன்னை மறந்தாலோ அது அவளுக்குத்தானே தெரியும். ஆனால் அவள் வருவான்னு தானே நான் இத்தனை வருஷமாக காத்திருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறது? பப்பில் அவையெல்லாம் காலத்துக்கும் மனசில் இருக்குமா? மெச்சூரிட்டி வந்ததும் அவள் மறந்துட்டா. பழசை மறந்தா என்ன? புதுசாக என்னை நேசிக்க வைக்கிறேன். இத்தனை வருஷம் இவளையே நினைச்சிருந்த என் அன்பை அவளுக்கு புரிய வைப்பேன் என்ற மனதோடு மல்லுக்கு நின்று அதை சம்மதிக்க வைத்தான் சித்து என்ற தீபன். அதற்குள் ஆர்த்தி சாப்பிட்டு முடித்திருக்க வினயும் ஆர்த்தியும் எழுந்தனர். நாற்காலியிலிருந்து எழுந்தவள் சித்து நின்றிருப்பதை அறிந்தாள். சற்றே தடுமாறி நாற்காலி மேல் சரிந்து விழப்போனாள். ஆர்த்தி பார்த்து என்று வினய் பதற சித்து சட்டென அவளை தன் கரத்தால் வளைத்து பிடித்தான். தடுமாறியவள் நிலைத்து நின்று அவன் கரத்தை அவசரமாக விலக்கிவிட்டாள். சாரி, கவனிக்கல என்றவள் தேங்க்ஸ் என்று விட்டு நகர்ந்தாள். வினய், சைட்டுக்கு நானே போகிறேன். நீங்கள் வேதாவோட இங்கேயே இருந்து புது டிசைன் ஃபைனல் பண்ணுங்க என்றான். அதை கேட்டு ஆர்த்தி நிற்க அதை எதிர்பார்த்தவன் போல புன்னகையை படரவிட்டு நின்றான் தீபன். அப்படியா, நான் இங்கேயே இருக்கவா என்று தயக்கமாக வினய் கேட்க, ஏன் அதில் என்ன பிரச்சனையா என்று கேட்டான் தீபன். இல்லை தீபன், அந்த பொண்ணு வேதா என்று இழுத்தான் வினய். வினய், நம்ம வேலை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தரோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு தயங்கினா எப்படி என்று சற்றே கடுமையான குரலில் கேட்டான் தீபன். கோச்சிக்காதீங்க தீபன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு தான். வினய், ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாருங்க என்றவன் அலுவலகம் நோக்கி நகர்ந்தான். அவன் பின்னோடே ஓடினாள் ஆர்த்தி. அண்ணா, என்ன அண்ணா சரின்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் வராமல் நான் எப்படி சைட்டுக்கு போவேன் என்று ஆர்த்தி கேட்கவும் தான் நின்று யோசித்தான் வினய். ஆமாம், இல்லை நீ எப்படி போவா என கேட்டவன், அதான் வேதாவோட வண்டி இருக்குல்ல, நீ அதை எடுத்துக்கிட்டு போ. அந்த பிசாசு உனக்கு தருவாதானே? தருவாங்க, ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாதே என்றால் அப்பாவியாக. என்ன பொண்ணு நீ, இந்த காலத்தில் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிற? பொண்ணுங்க மின்கலனே ஓட்டுறாங்க, நீ என்னடானா என்று சலித்து கொண்டான். போ, நான் கிண்டல் பண்ணுற, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் என்றவள் கோபித்து கொண்டு செல்ல ஆர்த்தி இரு என்று அழைத்து அவளை நிறுத்தினான் வினய்.
நான் வேணா தீபன் கிட்ட கேட்கவா, அவரோட அவர் வண்டியில் போறியா என்றான். வேணாம் என்று அவசரமாக மறுத்தாள் ஆர்த்தி. இல்லை ஆர்த்தி, தீபன் நல்லவர், உனக்கு அவரால் எந்த பிரச்சனையும் வராது. தனியாக போகிறத விட அவரோட போகலாம், உனக்கு உதவியாக இருக்கும். எனக்கு அவரோட உதவி தேவையில்லை, நான் ஆட்டோவில் கிளம்புறேன் என்று கோபமாக பேசியவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு அலுவலகம் விட்டு வெளியேறினாள். ஏன் ஆர்த்தி தனியாக போகிறா, நீங்கள் போகலையா என்ற கேள்வியோடு அவனை நெருங்கினாள் வேதா. தீபன் சைட்டுக்கு போகிறாராம், என்னை உங்களோட இருந்து டிசைன் ஃபைனல் பண்ண சொன்னார். அது சரி, தீபன் என்கிட்ட இதை சொன்னார். ஆனால் ஆர்த்தி ஏன் தனியாக போகிறா? தீபனோட போயிருக்கலாமே. நான் சொன்னேன், அவள் கேட்கல. அவளுக்கு தீபன் சாரை பிடிக்கல போல. எனக்கும் அப்படித்தான் தோணுது. எல்லோருக்கும் தீபனோட போகிறதுனா இஷ்டமாக இருக்கும், ஆனால் இவளுக்கே அவரை பிடிக்கலன்னு தெரியல என்றாள் வேதா. எல்லோருக்கும் எல்லோரையும் பிடிக்காது. உங்களுக்கு என்னை பார்த்தா கடுவன் பூனையாட்டம் தெரிகிற மாதிரி அவளுக்கு தீபன் மலைக்குரங்கா தெரியலாம் இல்லையா என்று கேலியாக சொன்னான் வினய். ஹலோ, எதுக்கு இப்போ தீபனை இழுக்கிறீங்க? உங்கள் தங்கச்சிக்கு தான் பிரச்சனை. நல்ல ஆள் வந்து சேர்ந்துருக்கு பாரு, அண்ணனுக்கு ஏற்ற தங்கச்சியா என்றவள் தன் முகத்தை தோள்பட்டையில் இழித்து கொண்டு நகர்ந்தாள். கேன்டீனில் காஃபியை பருகிவிட்டு வந்த சித்து தீபனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஆர்த்தி ஆட்டோவில் சென்றது. குள்ளச்சி என்னோட வரக்கூடாதுன்னு முன்னாடி கிளம்பிட்டியா? இரு உன்னை கவனிச்சிக்கிறேன் என மனதில் கருவிக்கொண்டே கட்டுமான பணியிடக்கும் இடம் நோக்கி கிளம்பினான். அவனுக்கு முன்பே அங்கு சென்றிருந்த ஆர்த்தி தன் பணிகளை செவனே செய்து கொண்டிருந்தாள். அவளை நெருங்கியவன், வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்று கேட்டபடி அவள் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனை நிமிர்ந்து பாராமல், அதை கவனிக்கத்தானே வந்திருக்கீங்க, போய் பாருங்க என்று விட்டு அமைதியானாள் ஆர்த்தி. எங்கள் வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலை எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். நேற்று சொன்ன மாற்றங்கள் எல்லாம் செஞ்சிட்டிங்களா என்றான் கடுப்பான குரலில். அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் என்று சற்றும் இறங்கி வராமல் பதிலளித்தாள் ஆர்த்தி. அவளிடமிருந்து சரியான விதத்தில் பதில் வராமல் போனதில் சிதுவின் மனம் சுணங்கியது. உன்னை பார்த்ததும் என் கஷ்டத்தை துக்கத்தை பகிர்ந்துக்க நீ இருக்குன்னு நம்பிக்கையை வந்துச்சு ஆர்த்தி. ஆனால் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு என மனதில் நினைத்தவன் பெருமூச்சொன்றை இழுத்துவிட்டு அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை செய்ய தொடங்கினான். அவன் அடுத்த பணி செய்ய சென்றது அவள் மனதிலும் சுணக்கத்தை ஏற்படுத்தியது. என்னை வற்புறுத்தி பேச வைக்க முயற்சி கூட செய்ய மாட்டிய சித்து. நான் உனக்கு அந்தளவு அந்நியமாக போயிட்டேனில்ல. கல்யாணம் குழந்தைன்னு வளர உனக்கு என் அன்போட ஆழம் கடைசி வரை புரியவே புரியாது என்று மனதிற்குள் புழுங்கினாள் ஆர்த்தி. மாலை வேளை வரை இருவரும் பாராமுகமாகவே தத்தம் பணிகளை செய்து கொண்டிருக்க இல்லம் கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்க தொடங்கியது. ஆர்த்தி வேதாவின் வரவுக்காக காத்திருக்க வானமோ இருட்டி மலை மேகங்களை சேர்க்க தொடங்கியது. ஆட்டோவில் கிளம்பி விடலாமா என்றவள் யோசித்து முடிக்கும் முன் மலை மேகங்கள் இடிய இடித்து மலை துளிகளால் புவி மகளை குளிர்விக்க தொடங்கிவிட்டது. அச்சச்சோ, மழை வந்துடுச்சே, இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? இங்கிருந்து ஆட்டோ பிடிக்க கூட கொஞ்சம் தூரம் நடக்கணுமே என்று யோசித்தபடியே நின்றிருந்த ஆர்த்தி என்ற அழைப்புக்கு திரும்பியவள் முன் தேநீர் கோலையை நீட்டினான் சித்து. அவளோ அதை வாங்காமல் நோ தேங்க்ஸ் என்று விட்டு திரும்பிக் கொள்ள அவள் தலையில் லேசாக குட்டி, குள்ளச்சி ஒழுங்கா குடி, இல்லை புனலை வச்சு வாயில் ஊற்றிடுவேன் என்று மிரட்டல் விடுத்தான். ஹலோ, என்ன கொட்டுறீங்க? குள்ளச்சின்னு வேற கிண்டல் பண்ணுறீங்க? புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்கிட்ட இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவீங்களா என்று கொதித்தாள் ஆர்த்தி. அவளின் கொதிப்பு கண்டு அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆர்த்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் என்னை தெரியாத மாதிரி நடந்துக்கிற என்று குரல் அடக்கி கேட்டான். உங்களை எனக்கு தெரியாது மிஸ்டர் என்றால் கடுமையான குரலில். ஆர்த்தி, சித்துடி, நீ ஸ்கூல் படிக்கும்போது இங்கே தானே படித்த? நம்ம பக்கத்து வீடு மறந்துட்டியா? ஸ்கூல் படிக்கும்போதா பக்கத்து வீடா என்றவள் யோசிப்பது போல் பாவனை செய்தாள். பெண் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் காலத்துக்கும் ஞாபகம் இருக்குமா? காலப்போக்கில் மறந்துருக்கும். மேபி நாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டாமா? சில்லியாக பிஹேவ் பண்ணுறீங்க. யாராவது இதையெல்லாம் கேட்டால் என்னை தானே தப்பாக நினைப்பாங்க என்று பொரிந்தாள் ஆர்த்தி. என்ன பதிலையே காணும்? உங்கள் வயசுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க தீபன் என்று ஆர்த்தி முடிக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல், சாரி மிஸ் ஆர்த்தி, உங்கள் நினைவு அடுக்கு பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் பொசிஷனுக்கும் வயசுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி இனி நடந்துக்க முயற்சி பண்ணுறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என்று விட்டு நகர்ந்தான் சித்து. சாரி சித்து, நான் உன்னை மறக்கலைன்னு தெரிஞ்சால் உன் மனசு கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குடா. உன் கல்யாண வாழ்க்கை என்னால் பாதிக்கப்படக்கூடாது, அதான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன். என்னை மன்னிச்சிடு என்னை நினைத்து மனதிற்குள் அழுதாள் ஆர்த்தி. சிதுவோ மழை என்றும் பாராமல் தன் இருசக்கர வாகனத்தை கிளப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் கண்ணீர் துளிகள் மலைத்துளியின் ஊடே யாரும் அறியாமல் பயணித்து தண்ணீரோடு தண்ணீராக சேர்ந்தது. நீயும் என்னை ஏமாத்திட்ட ஆர்த்தி. உன்னை பார்த்ததும் உன் காதலாவது எனக்கு கிடைக்குன்னு ஆசையாக இருந்தேன். எல்லாம் போச்சு. நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். என்னை நினைத்தபடியே தன் கைபேசி எடுத்து வினயிற்கு அழைத்தான்.
ஆர்த்தி தனித்திருப்பதை அவனுக்கு தெரிவித்துவிட்டு தனிமையை தேடி யாருமில்லா இடம் நோக்கி பயணித்தான். பகுதி 9. 2 நாள் கடந்தது. அதன் நிகழ்வுக்கு பின் சித்து ஆர்த்தியோடு உரையாடுவதை தவிர்த்தான். அது ஆர்த்திக்கு மன வருத்தத்தை அள்ளித்தந்தது என்றாலும் அதை மறைத்து கொண்டு புன்சிரிப்போடு வலம் வந்தாள். அன்று காலை அலுவலகத்தில் சிறிய மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தான் சித்து. அனைவரும் சரியாக அங்கே ஆஜராகி விட்டனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புது ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணதான் இந்த மீட்டிங் என்று தொடங்கிய சித்து புதிய தொடக்கம் பற்றி விவரிக்க தொடங்கினான். நேரம் நகர்ந்து கொண்டே இருக்க ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாடி தங்கள் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கூற, சந்தேகங்களுக்கு சரியான விளக்கமும் கருத்துக்களுக்கு ஏற்புரையும் வழங்கி அந்த சந்திப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தான் சித்து. அதில்தான் ஆர்த்திக்கு ஒன்று புரிந்தது. இவன் பழைய சித்து இல்லை, பக்குவமான மனநிலையில் வலம் வரும் புதிய தீபன் தான் என்று. அதனால்தான் அலுவலகத்தில் உள்ள அனைவரின் மனதையும் வென்றுள்ளான். அவனின் ஒவ்வொரு அசைவிலும் அவள் விழிகளும் அவனுடன் சேர்ந்தே அசைந்தது. மனதில் பூட்டி வைக்க முயற்சிக்கும் காதல் கதவை உடைத்து கொண்டு வெளியே வர முயன்று கொண்டு இருந்தது. அதை அவனும் கவனிக்க தவறவில்லை. மெல்லிய நம்பிக்கை மீண்டும் அவனுள் உதித்தது. அடியே குள்ளிச்சி, பழிக்கு பழி வாங்கத்தான் என்னை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன் கண்ணே செழுதடி உன் காதலை. உன்னை இப்படியே தூக்கிட்டு போயிடணும் போல இருக்கே. உன்னை நான் தான் என்ன பண்ணுறது? சீக்கிரம் இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என தன்னுள் இருக்கும் ஆர்த்தியுடன் பேசியவன் தன் கண்முன்னே இருந்த ஆர்த்தியை பார்த்து ஒற்றை கண்ணடித்து சிரித்தான். அதில் சிந்தனை கலைந்தவள் அவனை முறைத்துவிட்டு தலைகுனிந்தாள். இவர்களின் இந்த செயலை யாரும் கவனிக்கவில்லை என்றவர்கள் நினைத்திருக்க, வினையும் வேதாவும் இதை கவனிப்பதை தவிர வேறு வேலை எங்களுக்கு இல்லை என்பதைப் போல வாயை பிளந்தபடி இருவரையும் பார்த்து கொண்டு இருந்தனர். வேதா, என்ன நடக்குது என்று வினை அவளின் காதில் கிசுப்பாக கேட்க அவனின் மூச்சுக்காற்று பட்டதில் தடுமாறினாள் வேதா. உன்னைத்தான். 2 பேரும் ஒரு நாள் தானே தனியாக இருந்தாங்க, அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? இப்படி பார்வையாலே பேசுகிறாங்க என்று கேட்டு அவளை கலைத்தான் வினை. எல்லோரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? எப்பவும் உருன்னு எதையும் புரிஞ்சிக்காம என்று வேதா கூற, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? புரியலை உனக்கு? புரிஞ்சிட்டாலும் என்ன வாய்க்குள் முணுமுணுத்தவள், பேசாமல் மீட்டிங்கை கவனிங்க, அப்புறம் பேசலாம். அவங்கள யாரும் கவனிக்கலை, ஆனால் நம்ம எல்லோரும் கவனிக்கிறாங்க என்று விட்டு அமைதியானாள். உனக்கு புரியலை என்றவன், ஆர்த்தி அப்செட்டாக இருந்தாளே, ஆனால் இப்போ எப்படி மாறிட்டாளே, என்ன காரணம்னு தெரியல. இவளை கேட்டால் இவன் அம்மா குறை சொல்கிறா, என்னமோ இவளுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி என்று தன் பங்கிற்கு அவனும் வாய்க்குள் முணுமுணுத்தபடியே தலையை திறப்ப மற்ற அனைவரின் கவனமும் இவர்கள் மேல் திரும்பி இருந்ததை அப்போதுதான் உணர்ந்தான். என்ன வினை, நீங்கள் பேசி முடிச்சாச்சா? நம்ம மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாமா என்று கிண்டலாக தீபன் கேட்க, சேட்டை நீங்கள் செஞ்சுட்டு பழி என் மேலே போட்டுட்டீங்களே என்று எண்ணியபடியே சாரி தீபன் என்றான். அவனும் புன்னகையுடன் தொடர்ந்தான். மதிய உணவு இடைவேளை நெருங்கியது. தீபன் அனைவரிடமும் இன்னைக்கு லஞ்ச் என்னோட ட்ரீட் என்றிட அனைவரும் ஆரவாரம் செய்தனர். அனைவரும் குதூகலத்துடன் மதிய உணவுக்கு செல்ல தயாராகினர். ஆர்த்தி வேதாவின் காதலிக்கு சென்று, நான் வரல வேதா, இந்த கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். அடியே, நீங்கள் அடித்த கோத்தை யாரும் கவனிக்கணும்னு நினைக்காத, நாங்கள் பார்த்துட்டோம். என்னடி செஞ்ச அந்த 6 அடி ஈபிள் டவர்? இதுவரை எந்த பொண்ணை பார்த்தும் வழிஞ்சதில்லை ஆனால் என்றவள் முடிக்கும் முன்னே ஆரம்பித்தாள் ஆர்த்தி. போதும் வேதா, ஏன் இப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து பேசுகிறீங்க? இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல என்று சத்தமாகவே பேசிவிட்டு நகர்ந்தாள். அவள் கத்தியதில் வேதா ஸ்தம்பித்து நின்றுவிட வினை அவளை சமாதானம் செய்ய முன்வந்தான். என்ன வேதா, ஏன் இப்படி பேசிட்ட? நீ சொல்ல வந்தது சரியாக இருந்தாலும் சொன்ன விதம் தப்பு. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு வந்திருக்கு, ஆனால் அதை நாமே தப்பாக பேசக்கூடாதில்ல என்றவன் கேட்க, அப்போதுதான் தான் பேசிய விதத்தை உணர்ந்தாள் வேதா. அதீத சந்தோஷமோ கோபமோ நம்மிடமிருந்து வரும் வார்த்தைகளில் கவனம் தேவை என்பதை உணர்ந்து ஆர்த்தியை தேடி சென்றாள். ஆர்த்தி டேபிளில் அமர்ந்திருப்பதை கண்டதும் அவளை நெருங்கினாள். சாரி ஆர்த்தி, நான் சும்மா விளையாட்டாக தான் பேசினேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிடு, ப்ளீஸ் கோச்சிக்காத என்றாள் கெஞ்சலுடன். ஆமாம் ஆர்த்தி, நானும் நல்லா திட்டேன், இந்த ஒரு தரம் மன்னிச்சிடு, திரும்பவும் இப்படி நடந்தால் நானே இவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றபடி வந்தான் வினை. இருவரும் மாறி மாறி சமாதானம் செய்தும் ஆர்த்தி வாய் திறக்கவில்லை. வேதா முகம் சோகத்தில் ஆழ்ந்தது. நீங்கள் 3 பேரும் வரலையா என்று கேட்டபடியே அவர்களை நெருங்கினான் தீபன். எல்லாம் இவனால் என்று அவனை முறைத்தபடியே மனதில் திட்டி தீர்த்தாள் ஆர்த்தி. இல்லை சார், ஆர்த்திக்கு லஞ்ச் வேண்டாமாம், அதான் நாங்களும் என்று இழுத்தாள் வேதா. அவங்களுக்கு வேண்டான்னா விட்டுடுங்க, ஏன் கம்பல் பண்ணுறீங்க? அவங்க புதுசு தானே, நம்மளோட பழைய ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு தான் இந்த ட்ரீட்டு, இதில் அவங்க கலந்துக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க என்று கூலாக பேசினான் சித்து. அதில் செம கடுப்பானால் ஆர்த்தி. அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புங்க என்றாள் இருவரையும் பார்த்து. சரி, உனக்கு கேன்டீனில் வாங்கி வரவா என்று வினை கேட்க, நான் வேணா
பே பண்ணிடுறேன் என்றான் சித்து. யாரும் வாங்கியும் தர வேணாம், யாரும் பணமும் தர வேண்டாம் என்றபடி எழுந்து நடந்தவள் காதில் விழும்படி, ஆமாம் இன்னைக்கு கேன்டீன் லீவாச்சே வினய் என்றான் சித்து. அட ஆமாம் ஆர்த்தி, இன்னைக்கு கேன்டீன் லீவ் என்று அதை ஆமோதித்தான் வினய். சட்டென திரும்பி வந்து தன் நாற்காலில் அமர்ந்தவள், எனக்கு பசிக்கல, நீங்கள் போயிட்டு வாங்க என்று விட்டு கைபேசியை நோண்டத் தொடங்கினாள். ஆர்த்தி, நீ காலையில் கூட சரியாக சாப்பிடல. நான் அப்படி பேசுனது தப்பு தான். அதுக்கு தண்டனையை நான் வேணா சாப்பிடாம இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வா என்றாள் வேதா குரல் தழுதலுக்க. என்னாச்சு வேதா, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க, என்ன பிரச்சனை என்று தீபன் கேட்க, வேதா தயக்கமாக வினயை பார்த்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்ல தீபன், அவங்களுக்குள்ள ஏதோ என்று சமாளித்தான். ஓ என்ற தீபன், லேட்டானால் லஞ்ச் இருக்காது வினய், கிளம்பலாம். அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் பிடிக்கல போல, அதான் நம்மளோட வர யோசிக்கிறாங்க. நாம் எல்லாம் அவங்களை ஏதாவது பண்ணிடுவோன்னு பயம் போல என்றான் ஆர்த்தியை பாராமல். அதை கேட்டவள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு பசிக்கல, உங்கள் எல்லாரையும் பிடிச்சிருக்கு, ஒரே ஒருத்தரை தவிர. ஓ, அப்போ ஒருத்தரை பிடிக்கலன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது தான் இவங்க வழக்கம் போல என்று தீபன் மேலும் பேச, இப்போ நான் யாரை கஷ்டப்படுத்துகிறேன், நம்ம டீம்மேட்ஸை கஷ்டப்படுத்துகிறீங்க மிஸ் ஆர்த்தி. எல்லோரும் காத்திருக்காங்க, எல்லோரோடும் நல்ல பாண்டிங் ஏற்படுத்த தான் இந்த லஞ்சு. இனி நம்ம சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம், டீமாக இல்லாமல் இருந்தால் எப்படி என்று தீபன் ப்ராஜெக்ட் கேட்டாக கேட்க, இப்போ என்ன நான் வரணும் அதானே, வந்து தொலைகிறேன் என்றவள் எழுந்து நடக்க, வாங்க போகலாம் என்று புன்னகையுடன் கூறி நடந்தான் தீபன். அனைவரும் அருகே இருந்த உணவகத்துக்கு சென்றனர். அவரவர் விருப்பப்படி உணவுகளை ஆர்டர் செய்து கொண்டு இருந்தனர். வினய், வேதா, ஆர்த்தி மூவரும் ஒரே மேஜையில் அமர்ந்திருக்க, ஆர்த்தி உனக்கு என்ன வேணும் என்று ஆர்த்தியிடம் கேட்டான் வினய். எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. ஆர்த்தி அடம் பிடிக்காத என்று கெஞ்சினாள் வேதா. சரி, உங்களுக்காக ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் வாங்கிக்கிறேன், வேறு எதுவும் வேண்டாம் என்று விட்டு கைபேசியை பார்க்க தொடங்கினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அவளுக்கு வேண்டிய ஜூஸையும் தங்களுக்கான உணவையும் ஆர்டர் செய்து கொண்டிருக்க, அவர்கள் மேஜையை நெருங்கினான் தீபன். இங்கே உட்காரலாமா, வேற எங்கேயும் இடமில்லை என்றான். உட்காருங்க தீபன் என்றான் வினய். ஆர்த்தி அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்தவன் தனக்கான உணவையும் ஆர்டர் செய்தான். வினயும் வேதாவும் ஆர்த்தியை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவன், மேடம் எதுவும் ஆர்டர் செய்யலையா என்று கேட்டான். அது ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க தீபன் என்றாள் வேதா. ஓ, டயட்டில் இருக்காங்களா என்றவன், மட்டன் பிரியாணி 2 கொண்டு வாங்க என்றான். சற்று நேரத்தில் ஆர்டர் செய்த உணவுகள் வந்துவிட மூவரும் உண்ணத் தொடங்கினர். வினய், இந்த மட்டன் பிரியாணி இருக்கே, அது இங்கே ரொம்ப ஸ்பெஷல், சிலருக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல என்றபடியே தன் உணவை ரசித்து சாப்பிடத் தொடங்கினான். காலையில் சாப்பிடவில்லை, தனக்கு மிகவும் பிடித்த உணவு வேறு அருகே இருந்து நாசியை துளைக்க பசி வயிற்றுக்கில்ல ஆர்த்தி தவிப்புடன் ஜூஸ் டம்ளரை உருட்டியபடியே அமர்ந்திருந்தாள். அதை கவனித்த தீபன் பிரியாணி பிளேட்டை அவள்புறமாக நகர்த்தி, என்னால் யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம், வேணும்னா இதுக்கான பணத்தை அப்புறமா என்கிட்ட கொடுத்துடலாம், நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் என்றான். தன் கைப்பையிலிருந்து அந்த உணவுக்கான பணத்தை எடுத்து வைத்துவிட்டு அதை தன் பக்கமாக நகர்த்தி உண்ணத் தொடங்கினாள். அவள் செய்கை வினயிற்கும் வேதாவிற்கும் சங்கடத்தை தந்தது. ஆர்த்தி என்று வினய் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவனை ஜாடையால் அமர்த்தி அவள் சாப்பிடட்டும் என்றான் தீபன். அவளும் சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்றாள். அவள் பின்னோடு சென்ற வேதா, நீ செஞ்சது கொஞ்சமும் சரியில்லை, அவர் உன்னை என்ன பண்ணிட்டாருன்னு இப்படி அரகண்டா நடந்துக்கிற ஆர்த்தி என்று சற்று கடுமையாக கேட்டாள். வேதா, விடுங்க, இங்கே எதுவும் பேச வேண்டாம், எல்லோரும் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்ற தீபன் கைகளை கழுவிக்கொண்டு நகர்ந்தான். இதுவரை இவரை இன்சல்ட் பண்ண உனக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல என்று அழைத்து கொண்ட வேதா நகர்ந்து விட்டாள். ஆர்த்தி, உன் மனசில் என்னமோ இருக்குன்னு புரியுது, ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிற. என்னை உன் அண்ணனா நினச்சிருந்தா சொல்லியிருப்ப. நான் யாரோ தானே, நான் தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டேன். என்ன இருந்தாலும் நாங்கள் அந்நியம்தானே, நான் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடு என்று விட்டு வினய் நகர ஆர்த்திக்கு சங்கடமாகிவிட்டது. அண்ணா என்றபடி அவன் பின்னோடு நடந்தாள். மேஜை மேல் இருந்த பணத்தை தீபன் எடுக்கப் போக ஆர்த்தி அதை எடுத்துக்கொண்டாள். சாரி என்று மூவருக்கும் பொதுவாக சொல்லிவிட்டு அமைதியாக நின்றாள். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரியாம் சாரி என்று முணுமுணுத்தாள் வேதா. வேதா, விடுங்க என்ற தீபன், உங்கள் சாரி ஏற்கப்பட்டது மேடம், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி, பழசையெல்லாம் மறக்கிறது உங்களுக்கு புதுசில்லையே, அது மாதிரி நான் செஞ்ச தப்பையும் பெரிய மனசு பண்ணி மறந்துடுங்க என்றான் ஆர்த்தியிடம். அவள் முகம் ஆடிப்போனது. ஆனால் அதை கவனிக்க முடியாமல் தலையை குனிந்திருந்தாள். அனைவரும் கிளம்பி அலுவலகத்தை அடைந்தனர். வேதாவின் வண்டியிலிருந்து இறங்கியவள் காதுகளில் ஹாய் ஆர்த்தி என்று குரல் கேட்க திடுக்கிடலுடன் திரும்பினாள். அவள் எதிரே சதீஷ் நின்றிருந்தான். நீங்கள் என்றவள் தடுமாற, டென்ஷன் வேண்டாம், சும்மா தான் பார்க்க வந்தேன், கொஞ்சம் பேசணும் என்றான் சதீஷ் மென்னகையுடன். என்ன பேசணும், எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசுங்க என்றவள் தயக்கமாக பேசிக்கொண்டே வினய், தீபன், வேதா மூவரும் அவர்களை நெருங்கினர். ஆர்த்தி, யார் இவங்க?
என்றான் வினய். நான் சதீஷ், ஆர்த்திக்கு வீட்டில் பார்த்துக்கிற மாப்பிள்ளை என்றான் அவன். அதை கேட்டதும் தீபன் சிலையானான். ஆர்த்தி அமைதி காத்தால். வினய் தன்னை அவனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான். ஓ அப்படியா, நான் வினய், ஆர்த்திக்கு அண்ணன் மாதிரி. இவங்க வேதா, ஆர்த்தியோட ரூம்மேட். இவர் தீபன், எங்கள் ஹெட்டு. ஹாய் என்று இருவருக்கும் கூறிய சதீஷ், நானும் இந்த ஊரில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆர்த்தியோட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். நீங்கள் எல்லாம் டீமாக லஞ்சுக்கு போனதாக சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களை எல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் என்று எளிதாக அவர்களோடு ஒட்டி கொண்டான் சதீஷ். பகுதி 10. சதீஷை வினயிற்கு மிகவும் பிடித்து போனது. சதீஷின் எளிமையான உரையாடலும் அலட்டலில்லாத சுபாவமும் ஆர்த்தியின் குணத்திற்கு அவன் பொருத்தமானவன்தான் என்பதை அவன் மனம் அவனுக்கு உணர்த்தியது. அதுக்கே சங்கடப்படுறீங்க, வாங்க கேன்டீனில் உட்காந்து பேசுங்க என்று புன்னகையுடன் வினை கூற, சதீஷ் மென்னகையுடன் அதை ஏற்பது போல் தலையசைத்து ஆர்த்தியை பார்த்தான். அவளோ நடப்பது புரியாமலும் அதை தடுக்கவும் முடியாமலும் தவித்தபடியே நின்றிருந்தாள். அதை கவனித்த வேதா, ஆர்த்தி, அவர் உன்னை தான் பார்க்குறாரு, பதில் சொல்லு என்று கிசுகிசுத்தாள். தீபன் தன் குரலை சிறுமி, ஓகே நான் உள்ளே போகிறேன், எல்லோரும் அரை மணியில் மீட்டிங் ஹாலுக்கு வந்துடுங்க என்று கூறிவிட்டு நகர்ந்தான். அது ஆர்த்தியை மேலும் சங்கடப்படுத்தியது. சதீஷை நிமிர்ந்து பார்த்தவள், தப்பாக எடுத்துக்காதீங்க, இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் பேசலாம் என்றாள். இல்லைங்க, முக்கியமான விஷயம், அவசரம் பேசி ஆகணும், அதான் இத்தனை நேரம் காத்திருந்தேன், இல்லைன்னா முன்னாடியே கிளம்பியிருப்பேன் என்றான் சதீஷ் தயக்கத்துடன். ஆர்த்தி ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க, மீட்டிங் ஹால் போக இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, நீ போய் பேசிட்டு வா என்றான் வினய். அவள் மௌனமாக நிற்கவும், நீங்கள் வாங்க நம்ம கேன்டீன் போகலாம், ஆர்த்தியை வேதா கூப்பிட்டு வருவா என்று சதீஷிடம் கூறிய வினய் அவனை அழைத்து கொண்டு நகர்ந்தான். வேதா ஆர்த்தியிடம், ஆள் ரொம்ப கூலாக இருக்காரு ஆர்த்தி, உனக்கு ஏற்ற ஆளை தான் தெரிகிறாரு, ஏன் தயங்குற, வீட்டில் எதுவும் சொல்லுவாங்களா, வேணும்னா அப்பா கிட்ட பர்மிஷன் கேளேன் என்றாள். அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு வேதா என்றாள் ஆர்த்தி குழப்பமாக. அப்புறம் என்ன, எதுக்கு தயங்குற, அவரை பிடிக்கலையா? ஆர்த்தி பார்க்க மட்டும் இல்லை, பழகும் ஸ்வீட்டாக இருக்கார், இவரை பிடிக்கலன்னு சொல்ல அதிசயமாக தான் இருக்குது என்றவள். சரி, உனக்கு விருப்பம் இல்லைங்கிறத அவர்கிட்ட சொல்லிடு என்றாள். அப்பா அம்மாவுக்கு இவரை விட மனசில்ல வேதா, இவங்க குடும்பம் ரொம்ப நல்லவங்களாக தான் தெரியுறாங்க, அதான் மறுக்கவும் முடியல. ஏய், நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன என்று கேள்வியால் சிலையானால் ஆர்த்தி. பின் தன்னை சமாளித்து, அதெல்லாம் ஒன்றுமில்ல, எனக்கு கொஞ்ச நாள் சுதந்திரமாக இருக்கணும், அதான் யோசிக்கிறேன் என்றாள். ஐயோ லூஸ் ஆர்த்தி, இதுக்கு எதுக்கு இத்தனை தூரம் யோசிக்கிற, இதை அவர்கிட்டயே சொல்லி வெயிட் பண்ண இஷ்டமாக இருந்தால் வெயிட் பண்ணட்டும். ஆனால் அவர் வெயிட் பண்ணுற மூடில் தான் இருக்கார் போல். அதான் பயமாக இருக்குது. எதுக்கு பயம்? இல்லை என்னால் அவர் எதுவும் ஏமாந்து போயிடுவாரோன்னு. பைத்தியம் மாதிரி பேசாத ஆர்த்தி, முதலில் அவரோட பேசு, அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும் என்ற வேதா ஆர்த்தியின் கைகளை பிடித்து இழுத்துச் சென்றாள். தன் அலுவலக அறைக்கு நுழைந்த தீபன் மனம் வேதனையில் உழன்றது. தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்தவன் கண்களை மூடி சிந்தனையின் ஆழ்ந்தான். என் வாழ்க்கை தான் வேதனையில் வெந்துட்டுருக்கு, அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்தவன் கண்கள் கசிந்து கண்ணீரை சிந்தியது. அதற்குள் மீட்டிங் ஹாலில் சக ஊழியர்கள் வந்து அமர தொடங்கியிருந்தனர். தன் பணியை செய்ய மனதை திடமாக்கினான். இனி என் வாழ்வு பணி செய்து கிடப்பதே என்ற வாக்கியத்தை மனதில் ஏற்றிக்கொண்டு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறைக்கு சென்றான் தீபன். அங்கே அனைவரும் கூடியிருந்தன. ஆர்த்தி வந்து விட்டிருந்தாள். அவள் முகம் நிலம் நோக்கிய நிலையில் இருந்ததால் அவனால் அவள் முகத்தை படிக்க முடியாமல் போனது. இனி அவளை தொல்லை செய்வதில்லை என்று மீண்டும் மனதில் கூறிக்கொண்டு சந்திப்பை துவக்கினான். ஆர்த்தியின் மனமோ சதீஷ் பேசிய வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டிருந்தது. வேதாவோடு சென்ற ஆர்த்தி சதீஷிடம் தனக்கு முடிவெடுக்க நேரம் வேண்டும் என்று கூறினாள். அதை கேட்ட சதீஷ், நீங்கள் எதுக்கு டைம் கேட்குறீங்க ஆர்த்தி என்று கேள்வி கேட்டான். எதுக்குன்னா என்ன அர்த்தம் புரியலை என்றாள் ஆர்த்தி. இல்லை ஆர்த்தி, என்னை பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு டைம் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை பிடிக்குதா இல்லையான்னு சொல்லவே யோசிக்கிற மாதிரி தெரியுது, அதான் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நாங்கள் அடுத்து யோசிக்க வசதியாக இருக்கும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்லேயும் எல்லோரும் பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டு சைட்லேயும் ஆள் ஓகே, உங்கள் பதிலுக்காக எல்லோரும் காத்திருக்கோம், கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்களேன். ஆர்த்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலாம், உங்கள் சுதந்திரத்தை நான் தலையிட மாட்டேன், என்னை அப்பாவும் மாமாவும் தலையிட மாட்டாங்க. எனக்கும் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள எங்கள் மாமா எப்படி வச்சுருக்காருன்னு நானும் பார்க்குறேன். என் அக்காவோட சுதந்திரமும் எனக்கு எத்தனை முக்கியமோ அது மாதிரி என் மனைவியின் சுதந்திரமும் முக்கியம்னு நான் அப்போவே முடிவெடுத்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட தெளிவாக இதை பற்றி பேசியிருக்கேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதை செய் அதை செய்யாதுன்னு கம்பல் செய்ய மாட்டாங்க.
ஒரு நிமிஷம், நான் ஒன்றும் பெரியவங்க வார்த்தைகளை மதிக்காத பொண்ணு கிடையாது. எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட மரியாதைக்கோ அவங்களோட வார்த்தைகளுக்கு மரியாதை தராமல் நடந்துக்கிற ஆள் நான் இல்லை. சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த தரணுங்கிறது பொண்ணு தான் நான். அதனால் இதெல்லாம் பேசாதீங்க. குட், அப்போ என்னை பிடிக்கலையா? அதை தெளிவாக சொல்லலாமே. பிடிக்கலைன்னா முகத்துக்கு நேராக சொல்லியிருப்பேன். இத்தனை நேரம் உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். அப்புறம் என்ன தான் பிரச்சனை ஆர்த்தி? ஆர்த்தியின் மௌனம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது. அதை கேட்டவள் ஆமோதிப்பது போல தலையசைத்து, எனக்கு அது புரியுது என்றவள் சற்று இடைவெளி விட்டுட்டு, உங்களை நம்புகிறேன், என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன், உங்களுக்கு அது ஓகேன்னா அடுத்து பேசலாம், என்னை நம்புறேன்னு சொன்னது நன்றி. எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு, ஒன் சைடு லவ் தான். ஆனால் அதிலிருந்து என்னால் வெளிவர முடியல. அவங்களோட வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு அவங்கள மறக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயந்தான் என்னை குழப்புது. நாளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சிக்கலாக நமக்கு வந்தால் 2 குடும்பம் பிரச்சனைக்குள்ளாகும். எனக்கு இன்னும் 2 தங்கைகள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்னால் பாதிக்கப்படக்கூடாது. அதான் ஒரே குழப்பமாக இருக்குது. சதீஷ் சற்று நேரம் யோசித்து விட்டு பின் தெளிவான குரலில் பேசினான். ஆர்த்தி, இது ஒரு பிரச்சனை எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்தது க்ரஷ். இது பலரோட வாழ்க்கையில் வந்திருக்கும். எத்தனை பேர் உண்மையாக காதலித்து சேர முடியாமல் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க அடுத்த வாழ்க்கைகளை நுழையும் போது ரொம்பவே தயக்கமான மனநிலையில் தான் இருப்பாங்க. உங்களோட மனநிலையும் ஏறக்குறைய அது மாதிரி தான் இருக்குது. என்னை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எப்பவும் உங்களை புரிஞ்சு நடந்துக்க முயற்சி பண்ணுறேன்னு உறுதி தரேன். இல்லைன்னா இந்த பேச்சுவார்த்தை இப்படி நிறுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனின் வார்த்தைகள் சற்று தைரியத்தை ஆர்த்திக்கு தர, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, யோசித்து சொல்கிறேன் என்றாள். அதை கேட்டதும் சதீஷ்க்கு நம்பிக்கை பிறந்ததோ என்னவோ. தாராளமாக எடுத்துக்கோங்க, பிடிச்சிருந்தா சரி, பிடிக்கலனாலும் சரி, ஓப்பனாக சொல்லுங்கள், எதுவுமே கட்டாயம் கிடையாது என்றான். தேங்க்ஸ். அப்புறம் அந்த ஒன் சைடு விஷயம் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. நிச்சயம் சொல்ல மாட்டேன். நீங்களும் அதிலிருந்து வெளியே வர பாருங்கள். எனக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் குட். அப்போ நான் கிளம்புறேன். இது என் கார்டு. இதில் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஓப்பனாக பேசினதுக்கு தேங்க்ஸ் என்று புன்னகையுடன் கூறி எழுந்தான் சதீஷ். பகுதி 11. 2 நாட்கள் இருவரும் பாராமுகமாகவே நடந்து கொண்டனர். தீபன் தன் பணியில் மட்டுமே கவனமாக இருக்க ஆர்த்தி இருதலை கொள்ளியாய் தவித்து கொண்டிருந்தாள். சித்துவை மறக்கவும் மனமில்லை, சதீஷை ஏற்கவும் முடியவில்லை. அந்த தவிப்பு அவளுக்கு சித்து மேல் கோபமாக திரும்பியது. அவள் மனம், எத்தனை தூரம் சொன்னேன், என்னால் உன்னை மறக்க முடியாது, என் காதலை ஏற்றுக்கோன்னு. ஆனால் என் அன்பை புரிஞ்சிக்காம என்னை சங்கடத்தில் நிறுத்தி விட்டானே, அவனுக்கென்ன? கல்யாணம், குழந்தை என்று வாழ்க்கை சுகமாக அமைந்துவிட்டது. நான் தான் அவனை மறக்க முடியாமல் தவிக்கிறேன். எனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைந்தால்தான் என் தங்கைகள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நான் முரண்டு பிடித்து திருமணத்தை மறுத்தால் அவர்களை ஊர் பேசும். என் பெற்றோருக்கு தலைகுனிவு ஏற்படும். சிதுவை நான் விரும்பினால் கூட தந்தையை அதை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் தான் இங்கு வந்தேன். ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாகிவிட்டது. இனி எந்த காரணம் கொண்டும் தந்தையை சமாளிப்பேன்? சதீஷை வேண்டாம் என கோரி என்னிடம்தான் காரணம் இல்லையே. கடவுளே, இத்தனை ஆண்டுகள் ஒருவனையே நினைத்து வாழ்ந்த எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பிக் கொண்டிருந்தது. அப்போது தீபன் தன் அலுவலக நண்பர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்க வந்தான். ஃப்ரெண்ட்ஸ், வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வளைகாப்பு வைபவம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் அந்த வைபவத்திற்கு வந்து தாயையும் அவங்க வயிற்றில் இருக்கும் சிசுவையும் வாழ்த்தணும் என்ற வேண்டுகோளுடன் அழைப்பு விடுத்தான். அனைவரும் மகிழுடன் வருவதாக தெரிவித்தனர். அவர்களுக்கு புன்னகையால் நன்றி கூறினான் தீபன். அவனையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்த ஆர்த்தியை நெருங்கினான். நீங்களும் கட்டாயம் வரணும் மிஸ் ஆர்த்தி என்றான். சாரி, என்னால் வர முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். இதை அவன் எதிர்பார்த்தான். ஆனால் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், கூப்பிட்றது என் கடமை, வரதும் வராமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம் என்று விட்டு அடுத்தவரை நோக்கி நகர்ந்தான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழைப்பு விடுவித்து விட்டு வினையை நெருங்கினான். வினை வந்துடுங்க என்றான். கட்டாயம் வந்துடுறேன் தீபன் என்றவன் சற்று தயங்கி, உங்களை ஒன்று கேட்கணும், கேட்கலாமா என்றான். தாராளமாக கேட்கலாம் வினை. உங்களுக்கும் ஆர்த்திக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவள் எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறா. உங்களை கண்டா மட்டும் அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறா. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் தீபன், என்னால் முடிஞ்சால் அதை சரி செய்ய உதவுவேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை வினை, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல், அதான் இப்படி நடக்குது. அதை நான் பெருசாக எடுத்துக்கல என்று கூறி வினையின் ஐயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நகர்ந்தான் தீபன். ஆனால் வினையின் மனதிற்குள் அவன் கூறிய காரணம் ஏற்புடையதாக தோன்றவில்லை. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்னவோ இருக்குது. அதை கண்டுபிடிச்சி உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும் என எண்ணிக்கொண்டிருந்தான்.
அப்போது சற்று தூரத்தில் வேதாவும் ஆர்த்தியும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை நோக்கி எட்டு வைத்தான். அவர்களை நெருங்க நெருங்க அவர்களின் சம்பாஷணை காதில் விழ ஆரம்பித்தது. வேதா ஆர்த்தியிடம், நீ செய்கிறது சரியானு நீயே யோசிச்சு பாரு ஆர்த்தி. ஒருத்தங்க விசேஷத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா இப்படியே முகத்துக்கு நேராக வர முடியாதுன்னு சொல்லுவ. அதுவும் ஆஃபீஸே பார்த்துட்ருக்கு. அவர் நம்ம டீம் கேட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க? 1000 பிரச்சனை நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம டீமை மற்றவங்க மத்தியில் விட்டு கொடுக்கக்கூடாது. அதான் டீம் ஸ்பிரிட். அது கூட தெரியல. உன்னை என்னவோன்னு நினச்சிருந்தான் ஆர்த்தி. ஆனால் நீ சுத்த மோசம், அடுத்தவங்களை மதிக்காத பொண்ணு. இனிமேல் என்னோட பேசாத என்றாள். அவங்கவுங்க பிரச்சனைகளே அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும். மற்றவங்க முன்னாடி அவரை இன்சல்ட் பண்ணலை. வேலை இருக்குது, வர முடியாதுன்னு தான் சொன்னேன். அதுக்கு அவங்களே ஃபீல் பண்ணலை. நீ எத்தனை தூரம் ஃபீல் பண்ணுற? நான் நல்ல பொண்ணு இல்லை சரியா? இனிமேல் உன்னோட பேசலை, விட்டுடு என்று ஆர்த்தி நகர முயல அவளை தடுத்தான் வினய். ஆர்த்தி, என்னது, எதுக்கு இத்தனை கோபம்? நாங்கள் அப்படி என்ன செஞ்சோம் உனக்கு என்றவன் கேட்க, யாரும் எதுவும் செய்யலை, எனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு, விடுங்க என்றவள் கேண்டீன் நோக்கி சென்றாள். ஆர்த்திக்கும் தீபனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது வேதா. அது என்னன்னு தெரியற வர 2 பேர்கிட்டையும் இதை பற்றி பேச வேண்டாம். எனக்கு புரியுதுங்க. ஆனால் இப்போ ஓவராக போகிறா. நடு ஆஃபீஸில் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுவா. ஏற்கனவே நம்ம டீம் மேலே நிறைய பேருக்கு பொறாமல் இருக்குது. இதில் நமக்குள்ளே ஒத்துமை இல்லைன்னு தெரிஞ்சால் தீபனை டார்கெட் பண்ணி பேரை கெடுத்துடுவாங்க. ஏற்கனவே அவர் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குது. இதில் இது வேறு தேவையில்லாத பேர்டனாக ஆகிடாதா என்ற கவலை தோய்ந்த முகத்துடன் வினவினாள் வேதா. உண்மைதான், இப்போ நடந்ததுக்கே ஏதாவது பிரச்சனை வரும் என்றவன் ஒரு பெருமூச்சில் தன் கவலைகளை குழப்பங்களை வெளியேற்றினான். கேண்டீன் சென்ற ஆர்த்தி தனிமையில் அமர்ந்திருக்க அவளை நெருங்கினான் ஒருவன். ஹலோ மிஸ் ஆர்த்தி, ஆர் யூ ஓகே நவ் என்று கேட்டபடியே அவள் அருகே இருந்த நாற்காலியை இழுத்துவிட்டு அமர்ந்தான். அவனை கேள்வியாய் பார்த்தாள் ஆர்த்தி. அவனோ, நான் சரத்பாபு, இங்கே நானும் ஒரு டீம் லீடர் தான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். தெரியும், ஆனால் என்னை தேடி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தான் தெரியல என்றாள் ஆர்த்தி. உங்கள் லீடரோட பிரச்சனையா? அவன் உங்களை எதுவும் தொல்லை பண்ணுறானா? அப்படி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுகிறேன். அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும். சார், எங்கள் டீம் பிரச்சனை தீர்க்க எங்களுக்கு தெரியும். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி என்று அழுத்தமாக கூறினாள் ஆர்த்தி. அவனும் முகத்தை வெடுக்கென திருப்பி கொண்டு நகர்ந்தான். இதையெல்லாம் தீபனும் சற்று தள்ளி இருந்த மேஜையில் அமர்ந்து கவனித்து கொண்டு இருக்க வேதாவும் வினையும் வாயிலிருந்து கவனித்தனர். சரத்பாபு அவர்களை கடந்து செல்ல இருவரும் ஆர்த்தியை நோக்கி உள்ளே சென்றனர். தேங்க்ஸ் ஆர்த்தி என்றாள் வேதா. எதுக்கு? இல்லை, சரத்பாபு கிட்ட நம்ம டீமை விட்டு கொடுக்காம பேசினியா, அதுக்கு தான். அவனுக்கு தீபனை பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது தீபனை வேலையை விட்டு தூக்குன்னு நினைக்கிறான். நீ வேற எல்லார் முன்னாடியும் தீபனை ஹர்ட் பண்ணிட்டியா? அதை வச்சு அவன் தீபனோட கேரக்டரை டேமேஜ் செஞ்சுடுவானோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் நீ பேசுனதில் அவனுக்கு அந்த எண்ணமே போயிருக்கும். உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ஆர்த்தி. என்னாலேயே என்னை புரிஞ்சிக்க முடியல என்றாள் ஆர்த்தி. நீ எதனாலேயே டிஸ்டர்ப் ஆகியிருக்கு. அது என்னன்னு சொன்னால் அதை தீர்க்க நாங்கள் உனக்கு உதவுவோம் இல்லை. வேதா, சும்மா இருங்க. அவள் எதுவும் சொல்ல வேண்டாம். அவளை கொஞ்சம் யோசிக்க விடுவோம். நல்லது கெட்டது அவளுக்கே புரியும். அவளே நல்ல முடிவை எடுப்பா என்றான் வினய். இருவரையும் மாறி மாறி பார்த்த ஆர்த்தி, அண்ணன் சொல்கிறது உண்மைதான். எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். அதுவரை என் குழப்பத்துக்கு பதில் கிடைக்காது. எனக்கே பதில் தெரியாதப்போ உங்களுக்கு நான் எப்படி என் மனசை கன்வே பண்ண முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வேதா ப்ளீஸ் என்று ஆர்த்தி கேட்க, வேதாவும் அவளை கட்டிக்கொண்டு இட்ஸ் ஓகே, டேக் யுவர் டைம் பேபி என்றாள். மூவரும் சமாதானமாகி காஃபியோடு தங்கள் உரையாடலை முடித்து கொண்டு அலுவலகம் உள்ளே சென்றனர். பகுதி 12. ஞாயிற்றுக்கிழமை காலை தாரணியின் வளைகாப்பு வைபவத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தாள் வேதா. அவளை நெருங்கினாள் ஆர்த்தி. வேதா, சொல்லு ஆர்த்தி, நீயும் வரியா என்று ஆர்வமாக கேட்டாள். இல்லை வேதா, சதீஷ் கூப்பிட்டுட்டே இருக்காரு. உன்னோட பதிலை தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்றாரு ஆர்த்தி. பதிலை சொல்லிடு. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன். ஆர்த்தி, இது உன் வாழ்க்கை. இன்றைய உன்னோட முடிவு நாளை உன் எதிர்காலம். யாருக்காகவும் யோசித்து உன் வாழ்க்கையும் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறவரையும் கஷ்டப்படுத்திடாத. வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிவிடு. அவங்க வேறு இடம் பார்ப்பாங்க. தேவையில்லாமல் உனக்காக காத்திருந்து அவர் ஏமாற வேண்டாம். சரி, நான் சொல்லிடுறேன் என்றவள் கைபேசியோடு அறையிலிருந்து வெளியேறி வாசல் கதவை திறக்க அங்கே அவளின் தாயும் தந்தையும் நின்றிருந்தனர். பாலனின் கை காலிங் பெல் மேல்பட அது அலறியது. அடட, பெல் அடிக்கிறது முன்னாடி கதவை திறந்துட்டியே என்று கேட்டார் பாலன்.
அப்பா அம்மா என்றவள் இருவரையும் சென்று தழுவினாள். உள்ளே வாங்க என்றபடி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினால் சக தோழியரும் அவர்களை வரவேற்று உபசரித்தனர். அப்பா, இது வேதா, என்னோட ஆஃபீஸ் மேட். இவங்க அக்ஷயா அக்கா, நர்ஸாக இருக்காங்க. இது மாலினி, ஈஸ்வரி, இவங்க 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் என அவர்களை தன் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை என்று வியப்பாக கேட்டாள். சும்மாதாம்மா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரலான்னு என்றார் பாலன். ஆர்த்தி, அம்மா அப்பாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, அவங்க குளித்து ஃப்ரெஷ் ஆகட்டும், அதுக்குள்ளே நான் டிஃபன் செஞ்சிடுறேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவீங்களாம் என்று அக்ஷயா கூற, சரிக்கா என்றவள் தன் பெற்றோரை அறைக்கு அழைத்து சென்றாள். ஆர்த்தி, நீயும் ரெடி ஆகிடு, நம்ம கொஞ்சம் வெளியே போகணும் என்றாள் சுதா. வெளியவா? எங்கே? சொல்கிறோம் என்ற சுதா, ஏங்க நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்றபடி பாலனை குளியறையில் உள்ளே அனுப்பினார். ஆர்த்தி, நீ பக்கத்து ரூமில் போய் குளிச்சுட்டு வந்துரு, சீக்கிரம் சீக்கிரம் என்று கூறி அவளை அவசரப்படுத்தினார். ஆர்த்தி ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் நடந்து பக்கத்தறையை அடைந்தாள். அங்கே குளித்து தயாராகி வந்தவள் முன் இருவரும் தயாராகி நின்றிருந்தனர். இருவரையும் வியப்பாக பார்த்தபடி நின்றிருந்தவளை இழுத்து வந்து உணவு உண்ண வைத்தார். அக்ஷயா, உன் சமையல் அபாரம் என்று அவளை புகழ்ந்து தள்ளினார். பின் ஆர்த்தி இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். கீழே கார் நின்றிருப்பதை கவனித்தவள், இவங்க கார்லேயே வந்தாங்க, ஐயோ அம்மா, ஏதோ முடிவோடு தான் வந்திருக்காங்க போலையே என்ற எண்ணம் தோன்றி அவள் தொண்டையை அடைத்தது. அவளால் மறுக்க முடியாமல் அவர்களோடு புறப்பட வேண்டியதாயிற்று. அவர்களை வழியனுப்ப வந்த வேதாவும் தாரணி வளைகாப்பிற்கு சென்றால் மற்றவர்கள் அவரவர் பணியை கவனிக்க தொடங்கினர். அப்பா, நம்ம எங்கே போகிறோம் என்று தந்தையின் காதில் கிசுகிசுத்தாள் ஆர்த்தி. கோவிலுக்கு போகிறோம் என்று பதில் வந்தது தாயிடமிருந்து. எந்த கோவிலுக்கு? ஆர்த்தி, இங்கே பாரு, இப்போ நாம் அந்த வரனை முடிவு பண்ண தான் போயிட்டுருக்கோம், நீ அமைதியாக வா, உனக்கு எது நல்லதோ அதை தான் நாங்கள் செய்வோம். உன்னை நல்ல விதமாக கட்டி கொடுத்தா தான் அடுத்தடுத்து நிற்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும். உனக்கு நல்லதை நாங்களே செஞ்சிடறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். தள்ளி தள்ளி போட்டுட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படுறத பார்க்க எங்களால் முடியாது. இதுவரை உன்னை புரிஞ்சு நடந்துக்கிட்ட எங்களை இப்போ நீ புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு அம்மாவா இதை மட்டும்தான் உன்கிட்ட கேட்குறேன் என்று வரலையா என்று வினவ, ஆர்த்தியோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்களோட வெளியே போயிருக்கா என்று பதில் தந்தாள். சரிவா என்ற வினை அவளோடு சேர்ந்து விசேஷ வேலைகளை கவனிக்க தொடங்கினான். விசேஷத்திற்கு வந்தவர்களில் யாரோ ஒருவர் மற்றொருவரிடம், புருஷனை முழுங்கின இவளுக்கு வளைகாப்பு தேவையா என்று முணுமுணுக்க, அதை கேட்ட தாரணியின் மனம் வெதும்பி கண் கலங்கினாள். அதை பார்த்த மரகதம், என் பிள்ளையோட உயிர் தான் அவளோட வயிற்றில் வளருது, அதை யாரும் மறக்க வேண்டாம். இருக்கு இஷ்டம் இருக்கிறவங்க இருந்து வாழ்த்திட்டு போங்க, வாழ்த்து இஷ்டம் இல்லாதவங்க இப்போவே கிளம்பலாம் என்று உரக்க கூறி அனைவரின் வாயையும் அடைத்தார். அவரின் வார்த்தைகள் தாரணிற்கு மகிழ்ச்சியையும் அவன் கணவன் இல்லாத வேதனையை அழுகையும் சேர்ந்தே தந்தது. நல்ல உள்ளங்களின் ஆசையுடன் தாரணியின் வளைகாப்பு இனிதாக நிறைவடைய வந்தவர்களுக்கு விருந்திட்டு நன்றி கூறி அனுப்பி வைத்தனர் மரகதமும் தீபனும். கோயிலில் சதீஷும் அவன் தாய் தந்தையும் வந்து ஆர்த்தி குடும்பத்தினர் வரவுக்காக காத்திருந்தனர். இரு வீட்டாரும் ஒருவருக்கொருவர் வணக்கம் கூறி வரவேற்று கொண்டனர். சாமி கும்பிட்டு வந்து பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று சதீஷின் அன்னை கூறவும் அதை ஆமோதித்து அனைவரும் சுவாமியை வணங்கச் சென்றனர். சதீஷ் ஆர்த்தியை நெருங்கியபடி மெல்ல பேசினான். ஏன் ஃபோன் பிக் பண்ணலை என்றவன் கேள்விக்கு மௌனமாய் நடந்தாள் ஆர்த்தி. எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரியும், உங்கள் அம்மா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மேற்கண்டு பேசலான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. உனக்கு டைம் வேணும்னு கேட்ட என்கிட்டயே சொல்லாமலே ஓகே சொல்லிட்டியா? என்ற ஒற்றை எழுத்தில் அவள் முடித்து கொள்ள சதீஷுக்கு அது குழப்பமாக இருந்தது. சதீஷின் தந்தை, அப்போ அடுத்த வாரமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் என்று கேட்டார். அதை கேட்டு சதீஷும் ஆர்த்தியும் அதிர, பாலனோ தடுமாற, ஆர்த்தியின் அம்மாவோ சம்மதம் அண்ணா என்றார் உரிமையுடன். அவரின் சம்மதத்தை அடுத்து சதீஷ் ஆர்த்தியின் முகம் காண அவளோ தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். அவள் முகல்பாவத்தை அறிய முடியும். தடுமாறினான் சதீஷ். சதீஷ், உனக்கு சம்மதம் தானே என்று அவன் அம்மா கேட்க, ஆர்த்திக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்தான் என்றான். பகுதி 13. ஆர்த்தி அவள் தங்கியிருந்த அறைக்கு வந்தனர். அவள் பெற்றோர் அனைவரிடமும் இயல்பாக பழகி கொண்டனர். அக்ஷயாவுடன் சமையலறையில் உதவி செய்தார்
மாலினி ஈஸ்வரிடம் டிவி பார்த்தார். வேதா வந்ததும் அவளோடு அளவளவினார். அனைவரையும் பற்றி கணித்து விட்டார். எல்லோரும் நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்கம்மா. குடும்பத்துக்காக எத்தனை சுமையை உங்கள் தோள்களை சுமக்கிறீங்க. உங்களை பெற்றவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் என்று கூறி பெருமிதப்பட்டார். அவர்களுக்கும் இவரை மிகவும் பிடித்து போனது. அம்மா அம்மா என்று ஒட்டி கொண்டனர். யாருடனும் ஒட்டாமல் இருந்தது ஆர்த்தி தான். அவளை நெருங்கினார் பாலன். ஆர்த்தி, வாங்கப்பா, உட்காருங்க. ஆர்த்தி, உன் அம்மா அவசரமாக முடிவெடுத்துட்டாடா. அப்பாவால் தடுக்க முடியல. சதீஷ் நல்ல பையன்தான், ஆனால் உனக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியாமல் குழப்பமாக இருக்குது. இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். பேசாமல் சதீஷ்கிட்ட பேசி அவரை உன்னை வேண்டான்னு சொல்ல வச்சிடலாமான்னு ஒரு யோசனை வருது. அப்பா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கே இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான். நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இல்லைடா, உன் வாய் தான் சரின்னு சொல்லுதே தவிர உன் கண்ணு சொல்ல மாட்டேங்குதே. எப்பவும் கலகலன்னு இருக்கிற பொண்ணு இப்படி அமைதியாக உட்காந்துருக்கியே. அப்படி எதுவும் இல்லைப்பா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னை இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் மகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அம்மாவோட ஆசையும் நியாயம்தானே. இது போதுண்டா எனக்கு என்றவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்கினர். தீபன் ஆர்த்தியின் அப்பா அம்மாவை சந்தித்த பிறகு இருவரும் இளமை பருவத்தில் அருகருகே பக்கத்து வீட்டில் இருந்ததை புரிந்து கொண்டான். ஆர்த்தியின் அம்மா, சித்து, நீயாடா, என்னை அடையாளம் தெரியலையா என்றார். பின் இருவரும் பழைய கதைகளை பேசிக்கொண்டு இருந்தனர். ஓராண்டு கழித்து தாரணி மணக்கோலத்தில் மணவரையில் அமர்ந்திருக்க சித்து பார்த்த மாப்பிள்ளை சஞ்சய் அவள் கழுத்தில் பொன்னான் பூட்டினான். மரகதம் நிறைந்த மனதுடன் அவர்களை வாழ்த்த குழந்தை திவித் தன் தாயின் மடியில் அமர்ந்திருந்தான். எங்கள் பொண்ணை உங்களை நம்பி கொடுத்துருக்கோம், நல்லபடியாக பார்த்துக்கோங்க என்று மரகதம் சஞ்சயின் தாயிடம் கூற, இன்னையிலிருந்து அவள் எங்களுக்கும் பொண்ணு தான். எனக்கும் அவள் கஷ்டம் புரியும், கவலைப்படாதீங்க. என் மகன் இந்த முடிவை என்னை பார்த்து நான் அனுபவித்த கஷ்டங்களை பார்த்து தான் எடுத்தான். அதனால் தாரிணியையும் அந்த பேரனையும் நல்லபடியாக பார்த்துப்பான் என்று உறுதி அளித்தார் சஞ்சயின் அம்மா. அடுத்து வந்த முகூர்த்தத்தில் ஆர்த்திக்கும் சித்துவுக்கும் திருமணம். அதற்கடுத்த வந்த முகூர்த்தத்தில் வினய்க்கும் வேதாவுக்கும் திருமணம் நடக்க அனைவரும் தங்கள் மன வாழ்க்கையை இனிமையாக தொடங்கினர். இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.